இந்த முறை எக்ஸாம்ஸ் செய்கிறவங்களுக்காக நான் இந்த 5வது கணக்கையும் செய்யறதுக்கு இன்னைக்கு யோசித்தேன். உங்களுக்கு எக்ஸாமில் இந்த முறை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி உங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன் நான் சொன்ன 20 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் கணக்கும் நீங்கள் வடிவா செய்தீர்கள்னால் உங்களுக்கு 20 மார்க்ஸை ஈஸியாக எடுக்கலாம். சரியா? அப்போ நீங்கள் கூட தியரியில் மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ இந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் இந்த கணக்கை பார்க்க முந்தி உங்களுக்கு நான் போன முறையும் சொன்னேன், போன கிளாஸில் நாங்கள் சும்மா எல்சியை பற்றி பார்த்தோம். ரைட்? இப்போ இந்த கணக்கு செய்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த எல்சி தொடர்பான ஒரு சாதாரண அறிவு தேவை. ரைட்? இந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர், அதாவது நீங்கள் ஒரு நிதி வசதியினை கட்டமைக்கும் விதத்தை பற்றி தான் இந்த கணக்கில் உங்களுக்கு வரும். சரியா? இப்போ ஒரு கடைசி 4 பேப்பர்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 5வது கேள்வியாக இந்த எஸ்ஐ கேள்வி வருது. ரைட்? உங்களுக்கு தெரியும், இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பாக என்னென்ன வசதிகள் வங்கிகளினால் வழங்கப்படுகின்றது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய வாடிக்கையாளர் ஒரு ஏற்றுமதியாளர். சரியா? உங்களுடைய வாடிக்கையாளர் ஒரு ஏற்றுமதியாளர், அவர் ஒரு இறக்குமதியாளராகவும் தொழிற்படுவார். உங்களுக்கு கணக்கில் வாரது அப்படித்தான். ஒரு ஏற்றுமதியாளர், ரைட், ஒரு இறக்குமதியாளராகவும் தொழிற்படுவார். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாக வங்கிகளினால் வழங்கப்படும் வசதிகள், பொதுவாக உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி திணைக்களங்களினால் வழங்கப்படும் இந்த வசதிகள். சரியா? இப்ப என்ன வசதிகள்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ஏற்றுமதி கஸ்டமர், எக்ஸ்போர்ட் கஸ்டமர் எடுத்தீங்கன்னா என்ன செய்வார்? அவர் இலங்கையிலிருந்து ஏதாவது ஒரு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். யூகேயா இருக்கலாம், இல்லாட்டி யூஎஸ்ஏயா இருக்கலாம், ஒரு ஏசியன் கண்ட்ரியா இருக்கலாம், இல்லாட்டி யூரோப் கண்ட்ரியா இருக்கலாம். ஏதாவது ஒரு நாட்டிற்கு இலங்கையிலிருந்து என்ன வெளிநாட்டுக்கு அவர் ஏற்றுமதி செய்யும். அந்த ஏற்றுமதி செய்வதற்காக அவருக்கு சில மூலப்பொருட்கள் தேவை, ரோ மெட்டீரியல்ஸ். உங்களுடைய ஏற்றுமதியாளர் ஏற்றுமதியை தயார்படுத்துவதற்கு அவருக்கு அந்த ஏற்றுமதி பொருளை உற்பத்தி செய்வதற்கு சில மூலப்பொருட்கள் தேவை. அந்த மூலப்பொருட்களை அவர் வேறொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படும். உங்களோட கணக்குல வாரது அந்த இறக்குமதியின் பொழுது நீங்கள் வழங்கும் வசதிகள் என்ன, ஏற்றுமதியின் பொழுது நீங்கள் வழங்கும் வசதிகள் என்ன. வங்கியினால் வழங்கப்படும் வசதிகள் இறக்குமதியை பொறுத்தவரையிலும் ஏற்றுமதியை பொறுத்தவரையிலும் வங்கியினால் வழங்கப்படும் வசதிகளின் ஒரு கட்டமைப்பதை தான் உங்களுக்கு இந்த கேள்வியில வரும். சரியா? பொதுவா நாங்கள் எக்ஸாம் பர்பஸ் தான் நாங்கள் படிக்கிறோம். எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல எப்பவும் மாறது இறக்குமதியையும் ஏற்றுமதியையும் எடுத்தீங்க என்றால் இறக்குமதி துறையோட மாறது உங்களுக்கு கேள்வி ஒன்று எல்சி ஃபெசிலிட்டி, வங்கியினால் வழங்கப்படும் ஆவணக்கடன் வசதி. இந்த எல்சியை நாங்கள் 2 வகையாக பிரிப்போம். நான் ஏற்கனவே போன வகுப்பிலும் சொன்னேன். அந்த ஆவண கடிதத்தை நாங்கள் பொதுவாக 2 வகையாக பார்ப்போம். ஒன்று என்னது சைட் எல்சி, மற்றது யூசன்ஸ் எல்சி. என்ன இது? கண்டதும் அடிப்படையில் அல்லது பார்வை, என்னது கண்டதும் அல்லது பார்வை அடிப்படையில், எல்சி சைட் பேசிஸ். இது யூசன்ஸ் உங்களுக்கு தெரியும், தவணை அடிப்படை. ரைட்? ஒரு காலப்பகுதி, ரைட், அது ஒரு 30 நாளாக இருக்கலாம், ரைட், 60 நாளாக இருக்கலாம், 90 நாளாக இருக்கலாம், 180 நாளாக இருக்கலாம். சரியா? ஒரு தவணை கால பகுதி அடிப்படையில் தவணைக்கால பகுதியில் திறக்கும் ஆவண கடிதம் தான் இந்த யூசன்ஸ் எல்சி. சரியா?
அப்ப நீங்கள் இறக்குமதியின் பொழுது இந்த ஆவண கடன் வசதி உங்களுக்கு எக்ஸாம்ல தருவாங்க. அந்த எல்சி வந்து சைட் எல்சியா இல்லாட்டி யூசன்ஸ் எல்சியா. உங்களோட கணக்கை பொறுத்தவரையில நீங்கள் எப்பவும் நீங்கள் பார்க்க போறது இறக்குமதி தொடர்பாக அந்த ஆவண கடன் வசதி. சரியா? பிறகு நீங்கள் சைட் எல்சி ஒன்று ஓபன் பண்ணி இருந்தால் சைட் எல்சி நடக்கும். உங்களோட கஸ்டமர் சொல்லுவார், எனக்கு சைனால இருந்து இம்போர்ட் பண்ணணும். இப்ப நான் சைனாக்கு ஒரு சைட் எல்சி ஓபன் பண்ணணும். ரைட்? இப்ப கஸ்டமர் வந்து உங்களோட பேங்க்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவர் எல்சி ஓபன் பண்றார். எல்சி ஓபன் பண்ண என்ன நடக்கும்? உங்களுக்கு இந்த எல்சிக்கு டாக்குமெண்ட்ஸ் தரும். நாங்கள் ஒரு ஆவண கடிதம் திறந்தவுடன் அந்த ஆவண கடிதத்தின் கீழ் ஆவணங்கள் பெறப்படும். அது சைட் எல்சியாக இருக்கலாம் அல்லது யூசன்ஸ் எல்சியாக இருக்கலாம். அந்த ஆவண கடிதத்தின் கீழ் உங்களுக்கு அந்த ஆவணங்கள் பெறப்படும். அப்ப சைட் எல்சியில் நீங்கள் ஆவணங்களை பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கலெக்ஷன்ல கூட கிட்டத்தட்ட இது சைட் வந்து டிபிக்கு சமனானது, யூசன்ஸ் வந்து டிஏக்கு சமனானது. சரியா? அப்ப டிபின்னா உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்ட் வந்த உடனே பே பண்ணி எடுக்கும். டிஏன்னா எக்ஸப்ட் பண்ண பிறகு ஆவணங்களை விடுவிப்பீங்கள், பிறகு உரிய தேதியில் அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ளும். அதே மாதிரி தான் ஆவண கடிதத்திலையும் நீங்கள் சைட் எல்சில எல்சி ஓபன் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே அதற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியா? இங்கு யூசன்ஸ் எல்சில என்ன நடக்கும்? டிஏ மாறி ஏற்றுக்கொள்ளும். இங்கு ஏற்றுக்கொள்ளல், இங்கு கொடுப்பனவு. பார்வை அடிப்படையில் நீங்கள் திறக்கும் ஆவண கடிதத்தின் கீழ் ஆவணங்கள் பெறப்படும் பொழுது உடனடியாக கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும். தவணை ஆவண கடிதம் அடிப்படையில் நீங்கள் எல்சி திறக்கும் பொழுது பெறப்படும் ஆவணங்களை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு உரிய திகதியில் அதற்கான கொடுப்பனவு டியூ டேட்ல நீங்கள் பேமெண்ட் செய்யும். சரியா? அப்ப சைட் எல்சியை பொறுத்தவரையில உங்களுக்கு இரண்டு வசதிகள், அதாவது முதலாவது எல்சியை ஓபன் பண்ணணும், இரண்டாவது அந்த எல்சிக்குள்ள வார டாக்குமெண்ட்ஸா பே பண்ணணும். அந்த பே பண்றதுக்கு நாங்கள் வங்கிகள்ல கொடுக்கிற வசதி வந்து ஷார்ட் டேர்ம் லோன் சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் லோன், குறுங்கால கடன் வசதி. அப்ப உங்களுக்கு இறக்குமதிக்கான அந்த மூலப்பொருளை இறக்குமதி செய்வதன் பொருட்டு உங்களுக்கு கொண்டு கண்டதும் அடிப்படையில் அல்லது தவணை அடிப்படையில் ஆவண கடிதம் திறக்கப்பட வேண்டும். எக்ஸாம்ல தருவாங்க. உங்களுக்கு தெரியும், எப்போ சைட் எல்சி நீங்க ஓபன் பண்ணால் டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே பே பண்ணணும். பே பண்றதுக்கு நாங்கள் வங்கிகளை வழங்குற வசதி ஷார்ட் டேர்ம் லோன், குறுங்கால கடன் வசதி. அதே மாதிரி யூசன்ஸ் எல்சி ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே நாங்கள் வழங்குற வசதி ஏற்றுக்கொள்ளல் வசதி. சரியா? அப்ப இங்க மூன்று வசதி. முதலாவது எல்சி ஓபன் பண்ணணும், இரண்டாவது அதை எக்ஸெப்ட் பண்ணணும், மூன்றாவது அது டியூ ஆகிற நேரம் நீங்கள் பே பண்ணணும், அந்த நேரம் திருப்பி ஷார்ட் டேர்ம் லோன். சரியா? அப்ப இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சு கொண்டால் உங்களுக்கு அந்த கணக்கு செய்யற நேரம் நீங்கள் பிளவிட மாட்டீங்க. இந்த ப்ரோசஸ்ல போகணும். சைட் எல்சில நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா முதலாவது எல்சி வசதி, எல்சி ஃபெசிலிட்டி, பிறகு டாக்குமெண்ட்ஸ் வந்தோன்னா அதை பே பண்றதுக்கான லோன் வசதி, எஸ்டிஎல் ஃபெசிலிட்டி. யூசன்ஸ் எல்சி ஓபன் பண்ணீங்கன்னா முதலாவது எல்சி ஃபெசிலிட்டி, பிறகு டாக்குமெண்ட்ஸ் வந்தோன்னா அதை எக்ஸெப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளல் வசதி, பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆவணங்கள் உரிய திகதியில் கொடுப்பனவு செய்யப்பட வேண்டும். அப்ப எந்த டியூ டேட்ல அந்த பேமெண்ட் வருதோ பிறகு திருப்பி நீங்கள் ஷார்ட் டேர்ம் லோன் வழங்கும். இந்த கணக்கை பொறுத்தவரையில உங்களுக்கு எக்ஸாம்லயும் தருவாங்க. அதாவது இந்த அனைத்து வசதிகளும் வங்கிகளினால் மேற்கொள்ளப்படும். அதாவது 100% இந்த வசதிகள் எல்லாம் வங்கிகளினால் வழங்கப்படும். உதாரணத்துக்கு பொதுவாக பேங்க்ல ஒரு சைட் எல்சி ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே அவர்கிட்ட கரண்ட் அக்கௌண்ட்ல காசு இருந்தால் அவர் சொல்லுவார், எனக்கு லோன் தேவை. அவருக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்கலாம், இருந்தாலும் சில நேரம் அவர் யூஸ் பண்ண மாட்டார். இந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸை விடுவிக்க சொல்லி. ஆனா உங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்தவரையில உங்களுக்கு தருவாங்க இப்போ 100%
இந்த அனைத்து வசதிகளும் வங்கிகளினால் வழங்கப்படுது. வாடிக்கையாளர் தனது சொந்த காசுல இருந்து உண்டையும் பே பண்ண போறது. அப்ப நீங்க எல்லாம் வங்கிகளினால் வழங்கப்படும் வசதிகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த கணக்கை செய்யும். பட் இந்த வசதிகள் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் சுழற்சி முறை அடிப்படையில், ரிவால்விங் ஃபெசிலிட்டிஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கஸ்டமர் வந்தோம்னா பேங்க்ல நாங்கள் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் பண்ண நேரம் நாங்கள் அதுக்கு ஒரு லிமிட்ஸ், ஒரு எல்லை மார்க் பண்ணும். லிமிட்ஸ் மார்க் பண்ற நேரம் இதெல்லாம் ரிவால்விங் லிமிட்ஸ். நீங்க ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ண பிறகு அவருக்கு ரைட் எல்சி ஃபெசிலிட்டி இவ்வளவு, லோன் எஸ்டிஎல் ஃபெசிலிட்டி இவ்வளவு, எக்ஸப்டன்ஸ் ஃபெசிலிட்டி இவ்வளவு. அதெல்லாம் பொதுவாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் ரிவ்யூ பண்ணி அது சுழற்சி அடிப்படையில் அவருக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வங்கிகளினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த கணக்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியணும், இந்த ஃபெசிலிட்டிஸ் சுழற்சி அடிப்படையில் ரிவால்விங், அதாவது சுழற்சி முறையில் நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் நேரம் 2 ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ண வேண்டி வரும், இல்லாட்டி 3 ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ண வேண்டி வரும். அது கணக்கை பொறுத்து. சரியா? உங்களுடைய ஏற்றுமதிக்கு தேவையான மூலப்பொருட்களை அவர் 2 மூலப்பொருட்களை உபயோகிக்கிறார் அல்லது 3 மூலப்பொருட்களை உபயோகிக்கிறது கணக்கை பொறுத்து. சரியா? அப்போ ஒரு மூலப்பொருள் சைட் எல்சி அடிப்படையிலும் மற்ற மூலப்பொருள் யூசன்ஸ் எல்சி அடிப்படையிலும் இம்போர்ட் பண்றேன்னு தரலாம். உங்களுக்கு சைட் எல்சி தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரும், யூசன்ஸ் எல்சிஸ்ன்றா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரும்னு தெரியும். சரியா? அது கணக்கை பொறுத்து இந்த வசதிகள் மாறுபடும். எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு கணக்குல வர்றது ஒரே ஒரு ஃபெசிலிட்டி, நாங்க சொல்லுவோம் இபிபி, எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ், அதாவது ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு வசதி. இவர் ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி ஏற்றுமதிக்கான தயார்படுத்தி அதை ஏற்றுமதி செய்த பிறகு அந்த ஏற்றுமதிக்கான உண்டியல், அந்த ஆவணங்களுக்கு வந்து வங்கியில சமர்ப்பிப்பார். அந்த சமர்ப்பித்தவுடன் வங்கி என்ன செய்யும், அந்த ஆவணங்களை கொள்வனவு செய்து அதற்குரிய தொகையை ஏற்றுமதியாளர் கணக்குல உடனே வரவு வைக்கும். நீங்கள் செக் பர்ச்சேஸ் பண்றது என்ன, உடைய காசோலைகளை கொள்வனவு செய்வது செக் பர்ச்சேஸ். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் செய்யறது என்னது, அந்த ஏற்றுமதி உண்டியல்களை கொள்வனவு செய்தல், எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ், ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு. உங்களோட எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில இந்த ஒரே ஒரு ஃபெசிலிட்டி தான் உங்களோட கணக்குல கேட்குது. சரியா? அப்ப இதுகளை வச்சு கொண்டுதான் நாங்களுக்கு இந்த கணக்கை பார்க்க போறோம். சரி, அப்ப இங்கேயும் அந்த எக்ஸ்சேஞ்ச் சம்மாரி உங்களுக்கு நாணய முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தத்தோட வர கணக்குலையும் பாத்தீங்கன்றால் சில நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வருது, தியரி கூட உங்களுக்கு கால்குலேஷன் பார்ட். அதே மாதிரி தான் இந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு சின்ன சின்ன எம்சிக்கு முதலாவது கேள்வியில் வரும். இந்த சைட் எல்சிண்டா என்ன, யூசன்ஸ் எல்சிண்டா என்ன, ரைட், எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ்ண்டா என்ன, ரைட், ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டிண்டா என்ன, போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் கேட்போம். ஆனால் உங்களோட எஸ்ஏ கேள்வியை பொறுத்தவரையில் இந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர், இந்த நிதி வசதிகளை எவ்வாறு கட்டமைத்தல், உங்களுக்கு தந்த கேள்வியை கொண்டு நீங்கள் என்னென்ன வசதியை அவர்களுக்கு வழங்கணும் கொண்டு ஒரு நிதி வசதி கட்டமைப்பை எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப நீங்க அந்த ஆர்டரை வச்சு நினைவு வச்சு கொண்டீங்கன்றால் நீங்கள் பிளவிட மாட்டீங்கள், ஈஸியா உங்களுக்கு அந்த 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம். கணக்கை செஞ்சால் உங்களுக்கு விளங்கும் எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் பண்றேன். ரைட், லாஸ்ட் பேப்பர் செப்டம்பர் 2019 நான் ஏற்கனவே 4 பேப்பர்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ரைட், அதில் 2019 செப்டம்பர் உங்களுடைய இறுதி பேப்பர், அதில் 5வது கேள்வி. ரைட், இப்போ இந்த கேள்வியும் அப்படித்தான். ரைட், கேள்வி பெரிதாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் பொழுது கணக்கு எழுத தேவையில்லை. ரைட், கூட உங்களோட விளங்கி அந்த ஸ்டெப்ஸின் பிரகாரம் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸை எடுக்கலாம். ரைட், இங்கே கூட விதிகள் ஒன்றும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூஆர்சி யூசிபி மாதிரி உங்களுக்கு அந்த விதிகளை பாடமாக்கி எழுத வேண்டிய கடப்பாடு இங்கே இல்லை. சரியா? இதை விளங்கி கன்செப்டை விளங்கி போட்டு நீங்கள் அந்த சரியான ஃபெசிலிட்டியையும் அதற்குரிய தொகையையும் நீங்கள் கணிப்பீடு செய்யும். ரைட், இப்போ இந்த 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னா நான் கேள்வியை வாசிக்கிறேன். முதல் எக்ஸாம்லேயும் நீங்கள் அந்த கேள்வி ஒருக்கா மேலோட்டமாக வாசிக்கணும்,
வாசிச்சு போட்டு அந்த தந்த முக்கியமான தரவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இந்த ஃபெசிலிட்டியை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். உங்களை 5வது கேள்வி தந்திருக்கு. உமது வங்கியின் ஓசின் லங்கா பிரைவேட் லிமிடெட் எனும் ஒரு வாடிக்கையாளர் இலங்கையிலிருந்து தைக்கப்பட்ட ஆடைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள ஒரு கொள்வனவாளருடன் பேரம் பேசி முடிவு செய்துள்ளார். அப்ப உங்களோட கஸ்டமர் யார்? இப்ப எக்ஸ்போர்ட் கஸ்டமர், ரைட்? உங்களோட கஸ்டமர் ஒரு ஏற்றுமதியாளர், ரைட்? ஓசின் லங்கா பிரைவேட் லிமிடெட் உங்களுடைய எக்ஸ்போர்ட்டர். அவர் எங்க ஏற்றுமதி செய்கிறார்? யூகே, ரைட்? யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்றார். என்ன எக்ஸ்போர்ட் பண்றார்? தைக்கப்பட்ட ஆடைகள், ரைட்? கார்மெண்ட்ஸ். அவர் ஒவ்வொரு மாதமும் ஜிபிபி 500,000 பெறுமதியான கப்பலேற்ற சரக்கை அனுப்ப வேண்டும். சரியா? உங்களுக்கு தந்த தரவுகள் நீங்கள் வேண்டாம் சும்மா ஒருக்கா மேலோட்டமா குறிச்சுக்கொள்ளுங்க. அப்ப உங்களுடைய கஸ்டமர் எங்க இருக்கிறார்? ஸ்ரீலங்காவில் இருக்கிறார். அவர் உங்களுடைய எக்ஸ்போர்ட். அவர் எங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறார்? யூகேக்கு. அப்ப யூகேல தான் யார்? இம்போர்ட். எவ்வளவு பெறுமதி? 500,000 ஜிபிபி. ஜிபிபி 500,000 பெறுமதியான தைக்கப்பட்ட ஆடைகளை அவர் எக்ஸ்போர்ட் பண்றார் யூகே. சரியா? தந்திருக்கு. அவர் ஒவ்வொரு மாதம், பேப்பர் கையில இருந்தால் அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதம் மிக முக்கியமான. அவர் ஒவ்வொரு மாதமும் ஜிபிபி 500,000 பெறுமதியான கப்பலேற்றப்பட்ட சரக்கை அனுப்ப வேண்டும். சரியா? கணக்கில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ஒவ்வொரு மாதம், எவ்ரி மந்த், எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் என்னது? இலங்கையிலிருந்து 5 லட்சம் பெறுமதியான ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் அவர் யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணார். சரியா? அதுதான் என்னது? எக்ஸ்போர்ட் ஆர்டர். எக்ஸ்போர்ட் கஸ்டமருக்கு பொதுவாக இம்போர்ட்டர்ஸ் அனுப்பி வைப்பாங்க. இதுதான் எக்ஸ்போர்ட் ஆர்டர். அப்ப அவர் பேங்க்லைன் கொண்டு சப்மிட் பண்றது எக்ஸ்போர்ட் ஆர்டர். உங்களுக்கு தெரியும். அப்ப 500,000 பெறுமதியான எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்கு அவருக்கு. ஒவ்வொரு மாசம் அவர் 500,000 பவுண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம். பிறகு தந்திருக்கு கப்பலேற்றல் தினத்திலிருந்து 60 நாட்கள் டிஏ நிபந்தனை. அங்கே தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏதோ எழுத்து பிள்ளையா அவங்களோட பேப்பர்ல டைப் பண்ணப்பட்டிருக்கு. விதின் பேக்கர்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தந்திருக்கு. எப்பவும் அதான் சொன்ன இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஆங்கில சொற்பதங்களை வடிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு சில நேரம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பிழையா இருந்தாலும், எழுத்து பிழைகள் இருந்தாலும் சில நேரம் நீங்கள் மாற்று கருத்துக்களை உள்வாங்க கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அந்த இங்கிலீஷ் டெர்மினாலஜி வடிவா பார்த்திருந்து விளங்கி இருந்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் தமிழ்ல சொல்லி இருக்கு. 60 நாட்கள் டிஏ நிபந்தனைகளால சேகரிப்பு அடிப்படையில் ஆவணங்கள் அனுப்பப்படும். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த பந்தியை பாத்தீங்கன்னா, இந்த பந்தியில வந்திருக்கு உங்களுடைய வாடிக்கையாளர் ஏற்றுமதியாளர், அவர் யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ற, அதனுடைய பெறுமதி ஒவ்வொரு மாதமும் 500,000 பவுண்ட்ஸ். என்ன அடிப்படையில் ஏற்றுமதி செய்கிறார்? DA 60 days. DA 60 days. கப்பலேற்றல் தினத்தில் நாங்கள் பொதுவாக கப்பலேற்றல் தினத்தில் சொல்றது DA 60 days from DL date என்று சொல்லுவோம். நான் கப்பலேற்றல் தினம் தான் கொடுப்பனவுக்குரிய பேமெண்ட் DA. நாங்கள் பார்த்தோம் ஏற்கனவே உங்களுடைய எக்ஸாமை பொறுத்தவரையில நாங்கள் படிச்ச 4 கொடுப்பனவு முறைகள்ல உங்களுடைய எக்ஸாம்ல வாரது என்னது? ஒன்று DPDA, மற்றது உங்களோட LC. இந்த 2 பேமெண்ட் டேர்ம்ஸை வச்சு கொண்டுதான் உங்களோட கணக்குகள் வாரது. எக்ஸ்சேஞ்ச் சம்மா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் சம்மா இருக்கலாம். இந்த 2 ஓப்பன் அக்கவுண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பத்தி உங்களுக்கு கணக்குல வராது. அப்போ ஒன்று கலெக்ஷன் ஆக இருந்தால் DPDA, LC ஆக இருந்தால் சைட்டோ யூசன்ஸ். சரியா? அப்ப இந்த 2 பேமெண்ட் டேர்ம்லயும் தான் உங்களுக்கு கணக்கு வருது. ரைட்? இங்க தந்தது உங்களோட எக்ஸ்போர்ட் வந்து DA அடிப்படையில் ஷிப்மென்ட் நடக்கும். DA அடிப்படையில், அதாவது கொடுப்பனவு 60 days from DL day. சரியா? அங்க உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும். இந்த DA 30 daysக்கும் DA 30 days from DL day அல்லது DA 60 days and DA
60 days from BL date. அங்க என்ன வித்தியாசம் என்றால் ரைட் உங்களுக்கு தெரியும் BL என்னது பில் ஆஃப் லேடிங் ரைட் BL என்ன உங்களுக்கு தெரியும் பில் ஆஃப் லேடிங் ரைட் உங்களுக்கு தெரியும் பில் ஆஃப் லேடிங்ல இங்க இருக்கும் ஒன் போர்ட் டேட் ஒன்று இருக்கும் ஒன் போர்ட் டேட் கப்பல்ல சரக்கு ஏற்றப்பட்ட திகதி அந்த ஒன் போர்ட் டேட்ல இருந்து தான் நாங்கள் இந்த 30 நாளையோ 60 நாளையோ கணிப்பீடு செய்வோம் சும்மா 30 நாள் 60 நாள் என்று தந்திருந்தால் உங்களுக்கு கலெக்ஷன் அந்த டிஏ டாக்குமெண்ட் பெறப்பட்ட திகதியிலிருந்து நாங்கள் 30 நாட்களை 60 நாட்களை கணிப்பீடு செய்வோம் 30 நாட்கள் கப்பல் ஏற்றப்பட்ட திகதி என்றால் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கும் உதாரணத்துக்கு அங்க ஷிப்மெண்ட் செய்யறாங்க 19 ஜனவரி 2021 19 ஜனவரி 2021 சைனால ஷிப்மெண்ட் செய்யலாம் செய்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வரலாம் எப்ப 23/1/26/1/2021 உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வருது பேங்க் சரியா 26/1 டாக்குமெண்ட்ஸ் வருது பேங்க்குக்கு ஆனா உண்மையில கப்பல் ஏற்றப்பட்டிருக்கு 19/1 அப்ப இங்க டியூ டேட் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க டிஏ 30 நாள் என்றால் ஒரு மாசம் ரைட் 26/2 ஒரு மாசம் இங்க பிஎல் டேட் என்றா நாங்கள் பார்ப்போம் இந்த 19ஆம் தேதியில் இருக்கு அப்ப கொஞ்சம் இந்த டியூ டேட் முன்னுக்கு வரும் சரியா அதான் அந்த வித்தியாசம் ரைட் டிஏ 30 டேஸ்க்கும் டிஏ 30 டேஸ் ஃப்ரம் பிஎல் டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம 60 டேஸ்க்கும் 60 டேஸ் பிஎல் டேட்டுக்கும் வித்தியாசம் இது 60 நாள் டாக்குமெண்ட்ஸ் வந்த நாள்ல இருந்து 60 நாள் இது கப்பலேற்றப்பட்ட திகதியிலிருந்து 60 சரியா அந்த சின்ன வித்தியாசத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாங்கள் கணக்கு செய்யணும் உங்களுக்கு விளங்கும் என்ன வித்தியாசம் சரியா அப்ப இங்க ஏற்றுமதி நடக்கும் கொடுப்பன முறை 60 days from BL day ரைட் நீங்கள் எக்ஸ்போர்ட் செய்து 60 நாள்ல உங்களுக்கு காசு வரும் ரைட் அப்ப முதலாவது பந்தியை பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்போர்ட் தொடர்பாக உங்களுக்கு தந்த தரவு இரண்டாவது பந்தியை பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கப்பலேற்றலுக்கும் ஆடைகளை தயாரிப்பதற்கு ஏ மற்றும் பி எனும் 2 விதமான மூலப்பொருட்களை சீனாவிலிருந்து அவர்கள் இறக்குமதி செய்ய வேண்டும் சரியா இந்த எக்ஸ்போர்ட்டை செய்யணும் ஒவ்வொரு மாசமும் அந்த எக்ஸ்போர்ட்டை செய்யறதுக்கு அவருக்கு 2 மூலப்பொருள் தேவை ரைட் ஒன்று ஏ மற்றது பி 2 மூலப்பொருள் ரோ மெட்டீரியல் ரைட் அவருக்கு 2 மூலப்பொருள் தேவை ஏ மற்றும் பி ரெண்டும் என்ன செய்யறார் சைனால இருந்து இம்போர்ட் பண்றார் சைனால இருந்து அவர் ஏபி ரோ மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணி அந்த இம்போர்ட்டை தான் என்னது அந்த ரோ மெட்டீரியலை வச்சு கொண்டுதான் அவர் பினிஷ் குட்ஸ் இந்த மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்யும் சரியா பிரதந்திருக்கு மூலப்பொருள் ஏ ஆனது பார்வையில் உடன் கொடுப்பனவு மேற்கொள்ளத்தக்க விதின் பிராக்கெட்ஸ் பேயபிள் அட் சைட் நாணய கடிதத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் அப்ப இப்ப இவர் ரோ மெட்டீரியலை இம்போர்ட் பண்றார் இம்போர்ட் பண்ற பேமெண்ட் டேர்ம் என்னது சரியா 2 மூலப்பொருள் ஏயும் பியும் அப்ப ஏ எப்படி இறக்குமதி செய்கிறார் எல்சி சைட் பேசிஸ் இப்ப சைனால உள்ள எக்ஸ்போர்ட்டர் சொல்றார் மூலப்பொருள் ஏ தான் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இலங்கையில இருந்து அவர் ஒரு சைட் எல்சி ஓபன் பண்ணும் உங்களுக்கு தெரியும் எல்சி டேர்ம்ஸ் எல்சி ஒன்று உங்களோட வாடிக்கையாளர் எல்சி ஒன்று ஓபன் பண்ண முந்தி அவங்களுக்கும் இடையில் 2 பேருக்கும் இடையில் இறக்குமதியாளருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்படும் அந்த ஒப்பந்தத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்ன கொடுப்பனவு முறையும் நாங்கள் படித்த அந்த 4 கொடுப்பனவு முறைகள்ல ஏதாவது ஒரு கொடுப்பனவு முறை அடிப்படையில் அவர் இறக்குமதி செய்வார் அப்ப இங்க சைட் எல்சி அடிப்படையில் அவர் ஏஐ இம்போர்ட் பண்ணும் சரியா அப்ப ஏக்குரிய கொடுப்பனவு முறை என்னது எல்சி சைட் எல்சி சைட் உங்களுக்கு தெரியும் பார்வை அல்லது உடன் கொடுப்பனவு முறை பிரதந்திற்கு மூலப்பொருள் பி ஆனது கப்பலேற்றிய தினத்திலிருந்து 60 நாட்களில் செலுத்தத்தக்க நாணய கடிதத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் சரியா
மூலப்பொருள் பி ஆனது கப்பல் ஏற்றிய தினத்திலிருந்து 60 நாட்கள். இப்ப இந்த கப்பல் ஏற்றிய தினத்திலிருந்து தராமல் சும்மா தந்தா எப்படி தந்திருப்பாங்க? ரைட், ஆவணங்கள் பெறப்பட்ட 60 நாட்களில் செலுத்தத்தக்க. அப்ப நான் சொன்னது அங்க இருந்து DA 60 days. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்த நாள்ல இருந்து 60 daysல பேமெண்ட் செய்யும். ரைட், ஷிப்மெண்ட் டேட் என்றால் கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்க்கணும். ஏன் ஷிப்மெண்ட் அங்க நடக்குது. சரியா, ஷிப்மெண்ட் நடந்த நாள்ல இருந்து தான் 60 days. அப்ப கொஞ்சம் டியூ டேட் முன்னுக்கு வரும். இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்த நாள்ல இருந்து 60 days என்றால் உங்களுக்கு பே பண்றது கொஞ்சம் கால அவகாசம் கூடும். அதான் அங்க வித்தியாசம். அப்ப அந்த கணக்கை நீங்கள் தந்த தரவை பார்த்து போட்டு அது கப்பலேற்றிய தினத்தில் இருந்தா இல்லையான்றதை நீங்கள் குறிச்சு வச்சுக்கொள்ளும். அப்ப இங்க பி என்ற மூலப்பொருள் ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து 60 days. சரியா, உங்களுக்கு மூலப்பொருள் பியும் எல்சி ஒன்று ஓபன் பண்ணணும். இந்த அடிப்படையில 60 days from BL date. எல்சி யூசன்ஸ் எல்சி. சரியா, ரெண்டு மூலப்பொருள், ஒன்று சைட் எல்சி மற்றது யூசன்ஸ் எல்சி. யூசன்ஸ் எல்சி உங்களுக்கு டேர்ம் தெரியணும். என்ன டேர்ம்? 60 days from BL. யூசன்ஸ் பார்க்கணும், 30 நாளா 60 நாளா 90 நாளான்னு உங்களுக்கு தருவாங்க. சரியா, சில நேரம் இது ரெண்டுமே சைட்டாக இருக்கலாம். இப்பதான் கணக்க மாத்தி மாத்தி உங்களுக்கு வாரது பேப்பர்ல. என்னது, ஏயும் பியும் ரெண்டுமே சைட்டா இருக்கலாம், அல்லது ரெண்டுமே யூசன்ஸா இருக்கலாம், அல்லது இது சைட் இது யூசன்ஸ், அல்லது இது யூசன்ஸ் இது சைட். சரியா, நாங்கள் பார்க்க போற கன்செப்ட் ஒன்றுதான். உங்களுக்கு வர தரவை பொறுத்து நீங்கள் ஸ்ட்ரக்சரா மாற்றும். அப்ப முதல் ரெண்டு பந்தியும் பார்த்தீங்கன்னா வெறும் தரவு. மூன்றாவது பந்தியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏற்றுமதி கப்பலேற்றலுக்கும் மூலப்பொருள் ஏயின் தேவைப்பாடு ஜிபிபி 3 லட்சமாகவும் மற்றும் மூலப்பொருள் பியின் தேவைப்பாடு ஜிபிபி 100,000 ஆகவும் இருக்கின்றது. சரியா, உங்களுக்கு ஏங்க மூலப்பொருள் எவ்வளவு தேவை? ஜிபிபி 3 லட்சம். பி என்ற மூலப்பொருள் உங்களுக்கு எவ்வளவு தேவை? 1 லட்சம். சரியா, என்ன தந்திருக்கு? ஒவ்வொரு ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்துக்கு என்ன ஒவ்வொரு ஏற்றுமதி கப்பல் ஏற்றம்டா இலங்கையிலிருந்து நீங்கள் செய்யற அந்த ஒவ்வொரு மாசமும் கப்பல் ஏற்றம் போகுது. ஏற்றுமதி கப்பல் ஏற்றம், அந்த ஏற்றுமதி கப்பல் ஏற்ற பெறுமதி எவ்வளவு? 5 லட்சம். அப்போ ஒரு ஏற்றுமதி கப்பல் ஏற்றம் 5 லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு மூலப்பொருளும் தேவை. அதுலயும் A 300,000 pounds A தேவை, 100,000 pounds B தேவை. இப்ப இந்த பெறுமதிக்குரிய மூலப்பொருள் இருந்தால்தான் உங்களுக்கு 5 லட்சம் பெறுமதியான அந்த எக்ஸ்போர்ட்டை செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா, பிறகு இருக்கு ஒரு ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்திற்கான மூலப்பொருட்களின் தேவைப்பாட்டின் ஆக குறைந்த பெறுமதிக்கு இறக்குமதி நாணய கடிதங்கள் வழங்கப்பட வேண்டும். சரியா, இங்க தந்திருக்கு ஒரு ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்திற்கான மூலப்பொருட்களின் தேவைப்பாட்டின் ஆக குறைந்த பெறுமதி. உங்களுக்கு தெரியும் 5 லட்சம் பெறுமதியான எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு ஏ தேவை மினிமம் 300,000 pounds, பி தேவை மினிமம் 100,000 pounds. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்சி ஓபன் பண்ணுவோம். சில நேரம் உங்களுக்கு இந்த கணக்கை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தருவாங்க. எப்படி? ஜிபிபி 300,000 தேவை மூலப்பொருளே, பி 100,000 ஆக இருந்தாலும் உங்களுக்கு சைனால உள்ள எக்ஸ்போர்ட்டர் சொல்லுவார் 200,000 pounds எல்சி ஓபன் பண்ணால் மட்டும்தான் தான் எக்ஸ்போர்ட் செய்வான். அப்ப அங்க கொஞ்சம் வித்தியாசம். என்னது? உங்களுக்கு மேல 100,000 தான் தேவை பி, ஆனாலும் நீங்கள் எல்சி ஓபன் பண்ணணும் 200,000. காரணம் உங்களுடைய சைனாவில் உள்ள இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் சொல்றார் எனக்கு பிக்குரிய எல்சி மினிமம் 200,000 pounds ஆக இருக்கும். சரியா, அது அங்க கொஞ்சம் கணக்கை பொறுத்து நீங்கள் பார்க்கணும். ரைட், அப்ப இங்க பிரச்சனை இல்லை, ரெண்டுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய எல்சி முதலாவது எல்சி ஓபன் பண்ணால் போதும். அப்ப இந்த மூன்று பந்திகள் முதல் மூன்று பந்திகளையும் பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தந்த தரவுகள். சரியா,
இனி 4வது பந்தியில தான் நாங்கள் உண்மையில இந்த நிதி வசதி கட்டமைப்பு எவ்வாறு அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். ரைட்? 4வது பந்தியை நீங்கள் வடிவா வாசிச்சீங்கடா என்ன இருக்கு? மூலப்பொருட்கள் A மற்றும் B ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கான நாணய கடிதங்களை கப்பலேற்றல் தினத்திற்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக வழங்கப்பட வேண்டும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கணக்கு செய்யற நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன். எப்பவும் அங்க கணக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து. ஞாபகம் இருக்கா? ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து பிறகு டாக்குமெண்ட்ஸ் வாரத்துக்கு அந்த நாங்கள் 2 வீக்கோ 3 வீக்கோ கூட்டுவோம். கூட்டி போட்டு நாங்கள் பார்த்தோம் அந்த பீரியட் எவ்வாறு அமையும். 2 months, 6, 1 month ஆப்ஷன். அதே மாதிரி செயற்பாடு தான் இங்கேயும் நாங்கள் பார்க்க போறோம். ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணி இந்த கால அளவை நாங்கள் தீர்மானிக்க போறோம். எங்களுக்கு இந்த எல்சி எவ்வளவு தேவை, லோன் எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளல் வசதி எவ்வளவு காலத்துக்கு வழங்கணும், அப்புறம் அந்த ஏற்றுக்கொள்ளல் உரிய திகதியில் கொடுப்பனவு செய்வதற்கு என்ன செய்யணும், ரைட், அந்த குறுங்கால கடன் எவ்வளவு காலத்துக்கு வழங்கணும். அப்ப அந்த கால அடிப்படையை தீர்மானிப்பதற்கு மீண்டும் நாங்கள் இந்த ஷிப்மெண்ட் கப்பல் ஏற்றல் தொடர்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய கணிப்பீட்டை செய்ய போறோம். இந்த 2 கணக்குமே கிட்டத்தட்ட ஒரே பேஸ், ஒரே அடிப்படையில் நாங்கள் கணிக்க போறோம். ரைட். அப்ப இங்க இந்த 4வது பந்தியை பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு தெரியும் எப்ப எல்சியை இஷ்யூ பண்ண போறீங்க. அதான் உங்களுக்கு வர முதலாவது கேள்வி. தெரியும், மூலப்பொருள் ஏபியை இம்போர்ட் பண்ணணும், 2க்கும் எல்சி ஓபன் பண்ணணும், எப்ப எல்சி ஓபன் பண்ணணும், அதான் கேள்வி. உங்களுக்கு தந்திருக்கு, எப்ப தந்திருக்கு, ஷிப்மெண்ட் செய்யறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக இந்த எல்சி ஓபன் பண்ணும். சரியா? எல்சியில் ஓபன் பண்ணாதான் ரோ மெட்டீரியல்ஸ் வரும். ரோ மெட்டீரியல்ஸ் வந்தால்தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் செய்யலாம். சரியா? அப்ப நாங்கள் தொடர்ந்து வாசி போட்டு கணக்கு போவோம். பிரதந்திருக்கு கப்பலேற்றல் தினத்திலிருந்து 2 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் ஆவணங்களும் சரக்கும், அதாவது டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் குட்ஸ் 2ம் இலங்கையை வந்தடையும். ஆடைகளை தைத்து யூகேவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு மூலப்பொருட்கள் கிடைத்த திகதியிலிருந்து 3 மாத காலம் தேவை. அதாவது மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு 3 months தேவை. ரைட்? கேள்வி தந்திருக்கு 5வது பந்தி, தேவையான வசதிகளின் 100% நிதியிடல். நான் சொன்னேன் 100% ஃபெசிலிட்டிஸ் யாரால் வழங்கப்படுது, வங்கிகளினால். தேவையான வசதிகளின் 100% நிதியிடல் வங்கியினால் மேற்கொள்ளப்படுகின்றது என கருத்தில் கொண்டு பின்வரும் வர்த்தக நிதி வசதிகளை ஜிபிபியில் கட்டமைக்கும் படி. உங்களை இந்த கஸ்டமர் டீல் பண்றது வந்து ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ்ல. சரியா? திருப்பி ஞாபகம் இருக்கா? நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்ஸ்ல பார்த்தோம். உங்களுடைய கஸ்டமர் யூரோ நாணயத்தில் டீல் பண்றார். ஆனா உங்களுக்கு அங்க முதல் தந்த ரேட்ஸ் வந்து $1 to ரூபி, பிறகு யூரோ டு டாலர், பிறகு நாங்கள் கண்டோம் யூரோ டு ரூபி. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுடைய வாடிக்கையாளர் ஜிபிபியில தான் டிரான்சாக்சன் செய்யறார். சரியா? அப்ப நீங்கள் இங்க காணப்போற வசதிகள் எல்லாம் ஜிபிபியில கண்டா மட்டும் போதும், உங்களுக்கு ரூபாவில கேட்கல. சரியா? அப்ப ஜிபிபியில மட்டும் நீங்கள் வசதியை கண்டால் போதும். ரைட்? உங்களுக்கு இங்க ரேட் தர இல்லை, உங்களோட கேள்வி ரூபாயில கேட்கல. அப்ப நீங்கள் அந்த ரூபா பெறுமதியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் ஒவ்வொரு அந்த வசதிக்கான தொகையை நீங்கள் ஜிபிபியில் கணிப்பிட செய்ய வேண்டும். ரைட்? ஒவ்வொரு வசதியையும் சுருக்கமாக விவரித்து அவற்றிற்குமான காரணங்களையும் சுருக்கமாக தரும். சரியா? என்னென்ன ஃபெசிலிட்டி தேவை, எவ்வளவு தேவை, ரைட், அந்த தேவைப்பாடை நீங்கள் எவ்வாறு உறுதி செய்தீர்கள், அதற்குரிய விளக்கம். ரைட்? இதுக்குத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் 5 புள்ளிகள், மொத்தம் 4 புள்ளிகளுக்குமாக உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? அட்லீஸ்ட் நீங்கள் வடிவா செஞ்சு கண்டால் 15 புள்ளிகளாவது நீங்கள் இந்த கணக்குல எடுக்கலாம். ரைட்? ரைட். இப்ப முதலாவது கேள்வி என்னது, மூலப்பொருள் ஏயின் இறக்குமதிக்கான வசதிகளின் ஒரு பொதியை கட்டமைத்தல். A package of facilities for raw material A. சரியா? உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் நடக்குது, எக்ஸ்போர்ட் நடக்கிறதுக்கு 2 ரோ மெட்டீரியல் தேவை. இந்த 2 ரோ மெட்டீரியல் நீங்கள் எல்சி அடிப்படையில இம்போர்ட் பண்றீங்க. சரியா? கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி,
இந்த மூலப்பொருள் A தொடர்பான இறக்குமதிக்கான வசதிக்கான ஒரு பொதி. அவர் இந்த ஏ இம்போர்ட் பண்ணணும் எல்சி அடிப்படையில. இம்போர்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே பே பண்ணணும். அதுவும் திருப்பி பேங்க் தான் பே பண்ண போகுது. பேங்க் தான் வசதி ஒன்று அவருக்கு வழங்கணும். என்ன வசதி? சரியா? நான் ஏற்கனவே கூறப்பட்ட மாதிரி தெரியும், சைட் எல்சி அடிப்படையில நீங்கள் ஒரு மூலப்பொருளை இறக்குமதி செய்தால் முதலாவது எல்சி ஓபன் பண்ணணும். பிறகு எல்சி ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே பேமெண்ட் செய்யறதுக்கு நீங்கள் லோன் கொடுக்கும். இப்ப நாங்க காண போறது மூலப்பொருள் ஏக்கான எல்சி தேவைப்பாடு எவ்வளவு, அந்த ஷார்ட் டேர்ம் லோன் குறுங்கால கடன் வசதி தேவைப்பாடு எவ்வளவு. இந்த முதலாவது கேள்வியில 2 பகுதிகளை நீங்கள் காணும். இந்த மூலப்பொருள் ஏக்கான எல்சி தேவைப்பாடு எவ்வளவு, ஷார்ட் டேர்ம் லோன் தேவைப்பாடு எவ்வளவு, அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த முதலாவது கேள்வியிலையும் 2 பகுதிகள், 2 கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கும். எவ்வளவு எல்சி நாங்கள் இஷ்யூ பண்ணணும், அந்த வார எல்சி டாக்குமெண்ட்ஸை பே பண்றதுக்கு நாங்கள் எவ்வளவு லோன் கொடுக்கும். சரியா? அப்ப இந்த 4 பகுதிகளில் நீங்கள் செய்யற நேரம் முதலாவது உங்களுடைய ஹெடிங் ஞாபகம் இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் கணக்குலையும் நாங்கள் செய்யற நேரம் அங்கே 4 பகுதிகள் வந்தது. முதலாவது நாங்கள் சொன்னோம் இறக்குமதி கப்பலேற்றத்திற்கான நாணய மாற்று விதத்தை கணிப்பீடு செய்தது. 2வது பார்த்தோம் முதலாம் ஏற்றுமதிக்கான நாணய முன்னோக்கி நாணய மாற்றுக்கான அந்த பரிமாற்று விதத்தினை கணிப்பு. அந்த மாதிரி ஹெடிங் போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் போட போற முதலாவது ஹெடிங் என்ன, மூலப்பொருள் ஏக்கான என்னது இறக்குமதி வசதி. மூலப்பொருள் ஏக்கான இறக்குமதி வசதி. சரியா? மூலப்பொருள் ஏக்கான இறக்குமதி வசதி. அதுலயும் நாங்கள் முதலாவது பார்க்க போறது என்னது, சைட் எல்சி ஃபெசிலிட்டி ஃபார் ரோ மெட்டீரியல் ஏ. சைட் எல்சி ஃபெசிலிட்டி ஃபார் ரோ மெட்டீரியல் ஏ. உங்களோட எக்ஸாம்ல நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம் என்ன, தமிழ்ல எழுதலாம் என்ன, பிரச்சனை இல்லை. ரைட்? இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டை பொறுத்தவரை நீங்கள் 2 மொழிகளையும் கலந்து கூட எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட்? சைட் எல்சி ஃபெசிலிட்டி ஃபார் ரோ மெட்டீரியல் ஏ அல்லது தமிழ் எழுதிங்கன்னா என்னது, மூலப்பொருள் ஏயிற்கான கண்டதும் அடிப்படையிலான நாணய கடிதம் வழங்கும் வசதி. தமிழ் எழுத போனா கொஞ்சம் நீட்டமா எழுதணும், ஆங்கிலத்தில் ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல நீங்க எழுதிட்டு போயிடலாம். அப்ப மூலப்பொருள் ஏற்கான கண்டதும் அடிப்படையிலான வழங்கும் நாணய கடித வசதி. அதுதான் உங்களுடைய முதலாவது பகுதியை நாங்கள் காண போறோம். எவ்வளவு சைட் எல்சி ஃபெசிலிட்டி. இப்ப இதுக்குரிய நாங்கள் இந்த வசதியை காணுவதற்கு இந்த 4 பகுதிகளில் உள்ள வினாக்களுக்கு நாங்கள் விடையளிப்பதற்கு நீங்கள் இந்த படத்தின் மூலம் ஈஸியாக இந்த 4 கேள்விகளுக்கும் விடையளிக்கும். சரியா? அப்ப நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக இந்த படத்தை நாங்கள் வரைய போறோம். சரியா? சில நேரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கு விளங்கி பிறகு அதை உங்களுடைய உங்களுக்கு ஏற்றவாறும் நீங்கள் இந்த கணிப்படை செய்யலாம். ரைட்? நான் சொல்ற முறையை நீங்கள் பின்பற்றினா ஈஸியாக பிளவிட மாட்டீங்க. ஒரே இதிலே நீங்கள் 4 ஃபெசிலிட்டிஸையும் காணக்கூடியதாக இருக்கும். ரைட்? அப்ப முதலாவது பாயிண்ட் என்னது, இந்த டயகிராத்தை எடுத்தீங்க என்றால் எங்களுக்கு 2 மூலப்பொருள் A and B. A வந்து உங்களுக்கு தெரியும் சைட் எல்சி, B தெரியும் உங்களுக்கு 60 days BL LC, அதாவது யூஸ் அண்ட் சேல்ஸ். ரைட்? இரண்டுமே ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைட்? உங்களுக்கு தெரியும் 2 மூலப்பொருட்களும் எப்ப மூலப்பொருட்களுக்குமான எல்சி எப்ப ஓபன் பண்ணப்படப்போது தந்த தரவு மூலப்பொருட்கள் A மற்றும் B ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கான நாணய கடிதங்களை
கப்பலேற்றல் தினத்திற்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக வழங்கப்பட வேண்டும். சரியா? அப்ப இந்த டயக்ராத்தை நாங்கள் முதல் ஒவ்வொரு மாதமாக பிரிப்போம். இது முதலாவது மாதம், இரண்டாவது மாதம், திருப்பியும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கா? அங்கே நாங்கள் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் டயக்ராத்தை போட்ட மாதிரி இங்கேயும் 1 month, 2 months, 3 months, 4 months, 5 months, 6 months, right? 7 months, right? Right? அது 7 மாதமா 8 மாதமா 6 மாதமான்றது நீங்கள் நான் பொருளியா போட்டு வச்சுக்க உங்களுக்கு கணக்கு விளங்கப்படுத்துறதுக்காக, ரைட்? அப்ப முதல் மாத அடிப்படையில் நீங்கள் இந்த நேர்கோட்டை பிரிச்சுட்டீங்க, ரைட்? உங்களுக்கு தந்த தரவு இந்த 2 மூலப்பொருட்கான எல்சி எப்ப ஓபன் பண்ண போறீங்க, ரைட்? எப்ப எல்சி ஓபன் பண்ண போறீங்க, அதான் கேள்வி. எப்ப ஓபன் பண்ண போறீங்க? சரியாக கப்பலேற்ற தினத்தில் இருந்து 2 வாரங்களுக்கு முன்பா. கப்பலேற்ற தினத்தில் இருந்து 2 வாரங்களுக்கு முன்னதா, ரைட்? இங்க என்னது உங்களுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் சம் செய்த மாதிரி 4 கிழமை 1 மாதம், அந்த அடிப்படை தான் 4 கிழமை 1 மாதம். இங்க 2 கிழமை உங்களுடைய அரை மாதம், 2 weeks, பேலன்ஸ் 2 weeks. சரியா? இது அந்த அலுவலக நாட்டியும் நீங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கணிப்பீடுகள் செய்யணும். 4 கிழமைகள் 1 மாதம், அப்ப 2 கிழமைகள், அதாவது 2 கிழமையில ஷிப்மெண்ட் நடக்க போகுது. கப்பலேற்றல் நடைபெறுவதற்கு 2 கிழமைகளுக்கு முன்பு இந்த 2 நாணய கடிதங்களும் வழங்கப்பட வேண்டும். சரியா? ஷிப்மெண்ட் எங்க நடக்குது? ஏக்கும் பிக்கும் ஷிப்மெண்ட் எங்க நடக்குது? அர்ச்சனா, ஏபி மூலப்பொருள் ஷிப்மெண்ட் எங்க நடக்குது? கப்பலேற்றத்துக்கு 2 வாரங்களுக்கு. ரணவி, ஏபி மூலப்பொருளுக்கான ஷிப்மெண்ட் எங்க நடக்க போகுது? எங்க நடக்கு ஷிப்மெண்ட்? சைனால. இல்ல, சத்தத்தையே காணும். சைனா, ரைட்? ரைட்? இந்த மூலப்பொருளுக்கான ஷிப்மெண்ட் சைனால நடக்க போகுது, ரைட்? அப்ப இந்த சைனால ஷிப்மெண்ட் நடக்கிறதுக்கு முதல் இந்த 2 எல்சியும் ஓபன் பண்ணப்பட வேண்டும். இந்த 2 ரோமெரிகளை இம்போர்ட் பண்றதுக்கு சைனால ஷிப்மெண்ட் நடக்கிறதுக்கு 2 கிழமைக்கு முதல் எல்சி ஓபன் பண்ண வேண்டும். எங்க எல்சி ஓபன் பண்றோம்? ராம்குமார், எங்க எல்சி ஓபன் பண்ண போறோம்? ஸ்ரீலங்கால. அஞ்சுகா, எங்க எல்சி ஓபன் பண்ண போறோம்? ஸ்ரீலங்கா. எஸ். அப்ப இலங்கையில நாங்கள் எல்சி ஓபன் பண்ண போறோம். இந்த 2 எல்சியுமே இலங்கையில இருந்து நாங்கள் ஓபன் பண்ண போறோம். எப்ப ஓபன் பண்ண போறோம்? சைனால ஷிப்மெண்ட் நடக்கிறதுக்கு 2 கிழமைக்கு முதல். சைனால ஷிப்மெண்ட் நடக்கிறதுக்கு 2 கிழமைக்கு முதல் இந்த 2 எல்சியும் ஓபன் பண்ண வேணும். அதான் பாத்தீங்கன்னா பேங்க்ஸ்ல உங்களோட இம்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கஸ்டமர்ஸ் வந்து என்னது டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இன்றைக்கு எல்சி போனால்தான் 2 வீக்ஸ்ல அவர் ஷிப்மெண்ட் செய்வார். எல்சி போகிற வரைக்கும் ரைட், இந்த ரோ மெட்டீரியல் சப்ளை பண்ற சைனால இருக்கிறவர் என்னது, அவர் கப்பலேற்றத்திற்கான எந்த விதமான தயார்படுத்தலையும் மேற்கொள்ள மாட்டார். அப்ப நீங்க இன்றைக்கு எல்சி அனுப்பினால்தான் 2 கிழமையில உங்களுக்கு ஷிப்மெண்ட் வரும் கேரண்டி இருக்கு. அப்ப இங்க எக்ஸ்போர்ட் கஸ்டமர் என்னது, தனக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தனக்கு அந்த ரோ மெட்டீரியல்ஸ் எப்படியும் கைக்கு வாரத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்சி ஓபன் பண்ணும். சரியா?
அப்ப 2 வீக்ஸுக்கு முதல் அவர் மேக் ஷூர் பண்ணணும் தன்னுடைய வங்கி அந்த நாணய கடிதங்களை விநியோகிக்கப்பட வேண்டும். சரியா? அப்ப இது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு விளங்கணும். ரைட்? எந்த நாட்டில இருந்து இம்போர்ட் நடக்குதோ அந்த நாட்டில் ஷிப்பன் செய்யறதுக்கு 2 கிழமைகளுக்கு முதல் நீங்கள் இலங்கையில எல்சி 2ஐயும் ஓபன் பண்ணவர். ரைட். பிறகு அதே பந்தியில் உங்களுக்கு என்ன தந்திருக்கு? கப்பலேற்றல் தினத்திலிருந்து 2 வாரங்களின் பின்னர் கப்பலேற்ற ஆவணங்களும் சரக்கும். சரியா? கப்பலேற்றப்பட்ட தினத்திலிருந்து 2 கிழமைகளுக்கு பின்பு உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் வருது. சரியா? எப்ப எல்சி ஓபன் பண்ணி சரியா 1 மாதத்துல உங்களுக்கு முதலாவது எல்சி, அது மூலப்பொருள் ஏயா இருந்தால் என்ன, மூலப்பொருள் பியா இருந்தா என்ன, உங்களோட முதலாவது எல்சி ஓபன் பண்ணி 1 மாத காலத்துல உங்களுக்கு ஆவணங்களும் சரக்கும் என்னது டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் இலங்கைக்கு வரப்போகுது. சரியா? அப்ப நாங்கள் இப்ப பிஏ பத்தி கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் காண போறது இப்ப மூலப்பொருளே. அப்ப நாங்கள் மேல இருக்கிற இதை மட்டும் பார்க்க போறோம். மூலப்பொருளே சைட் எல்சி 2 வீக்ஸுக்கு முதல் ஓபன் பண்றோம். ஷிப்பன் செய்யறதுக்கு 2 வீக்ஸுக்கு முதல், ஷிப்பன்ல இருந்து டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் வாரத்துக்கு 2 வீக்ஸ். அப்ப மொத்தம் நாங்கள் ஏ என்ற எல்சியை ஓபன் பண்ணி 1 மாதத்தின் பின்பர் அந்த ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட வரும். அப்ப இங்க டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே 1 மாதத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே கஸ்டமருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்றீங்க. ரைட்? நாங்கள் ஓபன் பண்ண எல்சில டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பொதுவாக எல்சி டாக்குமெண்ட்ஸ் வந்தோம் நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். உடனே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ 1 மாதத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்துடும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோன்னு கஸ்டமர் என்ன செய்யணும்? அந்த டாக்குமெண்ட்ஸை ரிட்டையர் பண்ணணும். அதாவது பேமெண்ட்டை செய்யணும். ரைட்? இப்ப கஸ்டமர் பே பண்றதுக்கு அவர்கிட்ட காசு இருக்கா? இல்லை. அப்ப அவர்கிட்ட காசு இல்லை, உங்களுக்கு கணக்கிலையும் தந்திருக்கு என்னது? வங்கி தான் அதற்குரிய வசதியை வழங்க போகுது. அப்ப அந்த ஆவணங்களை வாடிக்கையாளருக்கு வழங்குவதற்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும். ரைட்? அந்த ஆவணங்கள் நாணய கடிதத்தின் பெறப்படும் ஆவணங்களுக்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ கொடுப்பனவை மேற்கொள்வதற்கு வாடிக்கையாளரிடம் காசு இல்லை, வங்கி தான் அவருக்கு அந்த நிதி வசதியை அளிக்க போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஷார்ட் டேர்ம் லோன். இந்த ஏ முதலாவது குறுங்கால கடன். அதாவது இந்த எல்சி டாக்குமெண்ட்ஸ் வந்தவுடன் அதை பே பண்ணணும். அதை பே பண்றதுக்கு பேங்க் அவருக்கு லோன் வழங்கும். முதலாவது லோன். ரைட்? ரைட். இப்ப சொல்லுங்கள், நாங்கள் 2 வசதி பார்க்க போறோம். மூலப்பொருள் ஏக்கு ஒன்று எல்சி, மற்றது லோன். ரைட்? அது 2 தான் இறக்குமதி வசதிக்கான ஒரு பொதி. இப்ப சொல்லுங்கள், இவருக்கு எவ்வளவு எல்சி ஓபன் பண்ணணும், எவ்வளவு பெறுமதிக்குரிய எல்சி ஓபன் பண்ணணும்? வங்கி அந்த மூலப்பொருள் ஏயை இறக்குமதி செய்வதற்காக எத்தனை எல்சி ஓபன் பண்ணணும், எவ்வளவு தொகை எல்சிக்குரிய வசதியை வாடிக்கையாளருக்கு வழங்க வேண்டும். இதுதான் கேள்வி. முதலாவது கேள்வி, ரைட்? மூலப்பொருள் ஏய இம்போர்ட் பண்றதுக்கு எத்தனை எல்சி ஓபன் பண்ணணும், எவ்வளவு பெறுமதியான எல்சி ஓபன் பண்ணும்? என்ன எத்தனை எல்சி, எவ்வளவு பெறுமதி? அபராசா எவ்வளவு?
Ranchika 300,000. Yes. அப்ப இங்க எல்சிங்க பெருமதி உங்களுக்கு தெரியும் 300,000 pounds. இங்க உங்களுக்கு தெரியும் 100,000 pounds. அப்ப ஏ முதலாவது எல்சி நீங்க ஓபன் பண்றீங்க 300,000 பெருமதியான எல்சி. ஒரு எல்சி ஓபன் பண்ணீங்க 300,000 குரிய எல்சி. சரியா? ஏன் 300,000 எல்சி ஓபன் பண்ணணும்? உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மூலப்பொருள் ஏ தேவை, அதனுடைய பெருமதி 3 லட்சம். 3 லட்சம் பெருமதியான எல்சி நீங்கள் கட்டாயம் ஓபன் பண்ணணும். ரைட்? அதான் முதலாவது எல்சி 3 லட்சம். இப்ப கேள்வி, உங்களுக்கு 3 லட்சம் பெருமதியான ஒரு எல்சி போதுமா, இல்லாட்டி அதை விட கூட எல்சி ஓபன் பண்ணணுமா, இல்லாட்டி கூடிய தொகைக்கு எல்சி ஓபன் பண்ணணுமா, இல்லாட்டி இந்த 300,000 எல்சி மட்டும் போதும்? இப்ப இதுதான் உங்களுடைய இந்த 4 வினாக்களுக்கு நீங்கள் எழுப்ப போறிய கேள்வி. மூலப்பொருள் ஏக்கு என்ன வசதி தேவை நாங்கள் பார்த்தோம், எல்சி சைட் ஃபெசிலிட்டி தேவை, நாங்கள் பார்ப்போம் லோன் தேவை. அடுத்த கேள்வி கேட்கணும், ரைட், எல்சி சைட் எல்சி ஃபெசிலிட்டி தேவை என்றால் எவ்வளவு தேவை? ஒரு எல்சி போதுமா, இல்லாட்டி 2 எல்சி போதுமா? ஒரு எல்சின்னா உங்களுக்கு தெரியும் 3 லட்சம், 2 எல்சின்னா 2 மடங்கு, அப்ப 3 லட்சமா 6 லட்சமா, இல்லாட்டி 3 எல்சி தேவை. சரியா? அதைத்தான் நீங்கள் இப்ப இங்க அந்த வசதி கட்டமைப்பை பார்க்க போறீங்க. உங்களுக்கு தந்திருக்கு தரவுல ஒவ்வொரு மாதமும் ஒரு எக்ஸ்போர்ட் போகுது. அதான் அடிப்படை, உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் உங்களுக்கு சொன்ன அண்டர்லைன் பண்ண சொல்லி ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்போர்ட். அப்ப ஒரு ரிவால்விங். அப்ப ஒவ்வொரு மாதம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏயும் பியும் தேவை. ஏ எவ்வளவு தேவை? 300,000 இருந்தால் போதும். சரியா? அப்ப அந்த 300,000 எப்ப வரப்போகுது? நீங்கள் எல்சி ஓபன் பண்ணி ஒரு மாசத்துல உங்களுக்கு அந்த மூலப்பொருள் வரப்போகுது. அப்ப நாங்கள் பொதுவாக என்ன செய்வோம், பேங்க்ல எல்சி ஒன்று ஓபன் பண்ற நேரம் நாங்கள் பாஸ் பண்றது டெபிட் கஸ்டமர் எல்சி லாபிலிட்டி. இது எக்ஸாம்ல செய்ய உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சும்மா டெபிட் முதலாவது எல்சி ஓபன் பண்ண நேரம் டெபிட் கஸ்டமர் எல்சி லாபிலிட்டி, கிரெடிட் உங்களுடைய எல்சி மாஸ்டர் லைபிலிட்டி. சரியா? உங்களுடைய எல்சி மாஸ்டர் லைபிலிட்டி இருக்கும், அதுல ஒவ்வொரு வாடிக்கையாளருக்குரிய அந்த ஓபன் பண்ற எல்சி லைபிலிட்டி இருக்கும். இங்க முதலாவது எல்சி ஓபன் பண்ண நேரம் நீங்கள் உங்களோட கஸ்டமர் லைபிலிட்டியை 300,000 பவுண்ட்ஸுக்கு டெபிட் பண்ணுங்க. சரியா? ஒரு மாசத்துல என்ன நடக்கும்? உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு, இந்த எல்சிக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு, டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே என்ன செய்யணும்? டாக்குமெண்ட்ஸ் பே பண்ணணும். பே பண்ற நேரம் நீங்க லோன் கொடுக்குறீங்க. ரைட்? அப்ப என்னது? இன்னொரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்றீங்க. ஏற்கனவே இருந்த ஒரு ஃபெசிலிட்டியை எடுத்து போட்டு புது ஃபெசிலிட்டி ஒன்று கொடுக்குறீங்க. என்ன ஃபெசிலிட்டி? STL ஃபெசிலிட்டி. அப்ப அந்த முதலாவது எல்சி இங்க வந்த உடனே டாக்குமெண்ட்ஸ், நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை பே பண்ணணும். பே பண்றதுக்கு என்ன நடக்கும்? இந்த எல்சி ஃபெசிலிட்டியை லோன் ஃபெசிலிட்டிக்கு கன்வெர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆவண கடன் வசதியை குறுங்கால கடன் வசதிக்கு மாற்றீடு செய்யறது. இங்க இந்த ஃப்ளோ வந்து அப்படித்தான் பார்க்கணும். ஒரு ஃபெசிலிட்டி இன்னொரு ஃபெசிலிட்டியாக மாறப்போகுது. சரியா? அப்ப அந்த மாற்றம் அடைகிற நேரம் முதல் இருக்கிற ஃபெசிலிட்டி என்ன செய்யுங்க? ரிவர்ஸ் பண்ணும். அப்ப எல்சி லைபிலிட்டி 300,000 இருந்தது, இப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து லோன் கொடுக்கிற நேரம் நீங்கள் அந்த எல்சி லைபிலிட்டியை ரிவர்ஸ் பண்றீங்க. அப்ப அங்க திருப்பி கிரெடிட் பண்ணுவீங்க கஸ்டமர் லைபிலிட்டி. பிறகு கஸ்டமர்ட்ட லோன் ஃபெசிலிட்டியை டெபிட் பண்ணுவீங்க. இப்ப லோன் கிராண்ட் பண்றீங்க. சரியா? அப்ப என்ன நடக்கும்? நீங்கள் ஓபன் பண்ற முதலாவது எல்சி எவ்வளவு காலத்திற்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்க போகுது? அதான் கேள்வி. நீங்கள் ஓபன் பண்ற முதலாவது எல்சி எவ்வளவு காலத்திற்கு அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் உள்ளது? அப்ப அந்த அவுட்ஸ்டாண்டிங் பீரியடை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு எல்சி தேவையா, 2 எல்சி தேவையா, 3 எல்சி தேவை? சரியா? அப்ப நீங்கள் ஓபன் பண்ற முதலாவது எல்சி ஒரு மாதத்தின் பின்
அந்த எல்சியின் கீழ் ஆவணங்கள் பெறப்படும். ஒரு மாசத்துல நீங்கள் என்னது அந்த எல்சியை ரிவர்ஸ் பண்றீங்க. அந்த எல்சியை ரிவர்ஸ் பண்ணால் என்னது அந்த லைபிலிட்டி திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். உங்களோட ஓடி மாதிரி உங்களோட கஸ்டமருக்கு 1 மில்லியன் ஓடி மார்க் பண்ணீங்கன்றால் என்னது அவர் தொடர்ந்து 1 மில்லியனை யூஸ் பண்ணிட்டு ஒரு 500,000 அவர் இடையில பே பண்ணால் நடக்கும். அந்த 500,000 திருப்பி ஆட்டோமேட்டிக்கலியா ரிவால்வ் ஆகும். ரைட்? அத மாதிரி தான் இங்கேயும் முதலாவது எல்சி 300,000 பவுண்ட்ஸ் ஓபன் பண்ணி ஒரு மாச காலத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே நாங்கள் அந்த எல்சி லைபிலிட்டியை ரிவர்ஸ் பண்ணும். அப்ப என்ன நடக்கும்? அந்த எல்சி லைபிலிட்டி திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். சரியா? அப்ப இவருக்கு எவ்வளவு எல்சி போதும்? 300,000. சரியா? அப்ப ஒரு எல்சி ஓபன் பண்ணால் போதும். அப்ப அதுக்குரிய தொகை எவ்வளவு? 300,000. அப்ப முதலாவது நீங்கள் எல்சி ஓபன் பண்ணுவீங்க, இங்க டாக்குமெண்ட்ஸ் வரும். டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை பே பண்றதுக்கு லோன் கொடுப்பீங்க. அது உங்களுடைய முதலாவது லோன். இங்கே தான் என்ன இருக்கும்? திருப்பி உங்களுடைய ஏக்குரிய எல்சி 2. ரைட்? எல்சி 2. இப்ப ஏற்கனவே ஒரு மேல தரவு தந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மூலப்பொருட்கள் பெறப்பட்டு அதை முடிவு பொருளாக மாற்றுவதற்கு எவ்வளவு காலம் போகுது? இலங்கையில் மூலப்பொருள் கிடைக்கப்பெற்று அதை முடிவு பொருளாக மாற்றுவதற்கு எவ்வளவு காலம் போகுது? கணக்குல தான் இருக்கு. எவ்வளவு காலம்? 3 மாதம். 3 மாதம். ரைட்? இதான் உங்களுடைய மூலப்பொருள் வாரது. இங்க இருந்து 1, 2, 3. சரியா? இந்த பீரியட் தெரியும் 3 மாதம். 1, 2, 3. அப்ப மூலப்பொருள் கிடைக்கப்பெற்று அதை முடிவு பொருளாக எக்ஸ்போர்ட் பில்லாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு 3 மாத காலம் அவகாசம் தரும். சரியா? இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்க அந்த தந்த தரவை கொண்டு இந்த டயகிரத்தை நீங்கள் ஒரே டயகிரத்தை ஃபில் பண்ணி கொண்டு போக போறீங்க. இந்த டயகிரத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த 4 பகுதிகளுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? ஏ மேல பிக்கு ஏண்ட பெருமதி தெரியும், பிண்ட பெருமதி தெரியும், ஏண்ட அடிப்படை தெரியும், சைட் பிண்ட அடிப்படை தெரியும், யூசன்ஸ். யூசன்ஸ் எப்பவும் இந்த 4 ஞாபகம் இருக்கணும். அது 60 நாளுண்டா 2 மாதம், 90 நாளுண்டா 3 மாதம். சரி, நாங்கள் மாத கணக்குல பார்க்க போறோம். முதலாவது கூட நான் சொன்னேன் என்னது? சைட் எல்சி ஃபெசிலிட்டி ஃபார் ரா மெட்டீரியல் ஏ. உங்களுக்கு தெரியும் ஒரு எல்சி போதும். ஒரு எல்சி போதும். அதன் பெறுமதி எவ்வளவு? 300,000. அப்ப நீங்க அங்க எழுதுற நேரம் என்னது? எடிங்க போட்டு போட்டு எழுதுற நேரம் எழுதலாம். எழுதிக் கொள்ளுங்கள். மூலப்பொருள் ஏற்கான மூலப்பொருள் ஏற்கான கண்டதும் அடிப்படையிலான ஆவணக்கடன் வசதி. அதான் உங்களுடைய ஃபெசிலிட்டி நம்பர் 1. உங்களுடைய வசதி ஒன்று என்னது? சைட் எல்சி ஃபார் ரா மெட்டீரியல் ஏ. அப்ப அங்க நீங்க என்னது உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுத வேண்டியது, தந்த தரவை கொண்டு எழுதுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் எழுதலாம் என்னது? இந்த வசதி என்னத்துக்காக வழங்கப்படுது? மூலப்பொருள் ஏயை இறக்குமதி செய்வதன் பொழுது இந்த கண்டதும் அடிப்படையிலான வசதி வழங்கப்படுகின்றது. அது உங்களுக்கு தந்த தரவு, அது அப்படி எழுத வேண்டியதுதான். ரைட்? இந்த மூலப்பொருள் ஏயை இறக்குமதி செய்வதற்காக கண்டதும் அடிப்படையிலான நாணய கடித வசதி வழங்கப்படும். என்ன தந்திருக்கு? நாணய கடிதம் வழங்கப்படுவதற்கு எப்ப? கப்பலேற்றல் நடைபெறுவதற்கு 2 கிழமைகளுக்கு முன் இந்த நாணய கடித வசதி வழங்கப்பட வேண்டும். பிறகு
கப்பலேற்றப்பட்ட தினத்திலிருந்து மேலும் 2 கிழமைகளின் பின்பு ஆவணங்களும் பொருட்களும் கிடைக்கப்பெறும். எனவே மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு 1 மாதத்திற்கு முன்பு ஆவண கடிதம் விநியோகிக்கப்பட வேண்டுமே. உங்களுக்கு மூலப்பொருள் வாரத்துக்கு 1 மாசம் போகுது. சரியா? அந்த டயக்ராத்தை பார்த்து கொண்டே சொல்லுங்கள். மூலப்பொருட்கள் கிடைக்கப்பெறுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு ஆவண கடிதம் வழங்கப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆவண கடிதம் வழங்குவதற்கான வசதி வழங்கப்படல் வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆவணக்கடன் விநியோகிக்கப்பட வேண்டிய வசதி வழங்கப்பட வேண்டும். சரியா? ஆகவே தேவையான வசதி எப்போ உங்களுக்கு தெரியும்? எல்சி ஓபன் பண்ற வேல்யூ 300,000 pounds. இதுதான் முக்கியம். இங்க 1 மடங்கா 2 மடங்கா 3 மடங்கா உங்களுக்கு தெரியும். ஒரு எல்சி இருந்தால் போதும். அப்ப அந்த பெறுமதி ஜிபிபி 300,000. சரியா? என்ன வசதிங்கிறது முக்கியம், எவ்வளவு தேவைப்பான்றது முக்கியம். நீங்கள் இடையில் எழுதுறது உங்களுக்கு விளங்கி நீங்கள் எழுதுற அந்த வசன நாடு. சரியா? உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி இந்த படத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு விளங்கி அதை உங்களுடைய சொற்பதத்தில் எழுத வேண்டும். அங்க போய் பாடமாக்கி கொண்டிருக்க தேவையில்லை. அந்த படத்தை பார்த்து நீங்கள் எழுத வேண்டும். முக்கியமாக இந்த என்ன வசதி என்று சொல்லணும், எவ்வளவு வசதி தேவைப்படும் சொல்லணும். எவ்வளவு வசதி தேவைப்படும்? எல்சி இந்த பெறுமதி 300,000. அடுத்த கேள்வி, ஒரு எல்சி தேவையா, 2 எல்சி தேவையா, 3 எல்சி தேவையா? எங்களுக்கு தேவை ஒரு எல்சி. அப்போ 1 பெருக்குவீங்கள். அப்ப 3 லட்சம் பெறுமதியான எல்சி வசதி தேவைப்படும். சரியா? இப்ப அவருக்கு 300,000 பவுனுக்குரிய எல்சி ஃபெசிலிட்டி கொடுத்தால் போதுமே. முதலாவது எல்சி ஓபன் பண்ணி 1 மந்த்ல டாக்குமெண்ட்ஸ் வரும். டாக்குமெண்ட்ஸ் வந்து லோன் கொடுப்பீங்க. அப்ப எல்சியை ரிவர்ஸ் பண்ணுவீங்க. எல்சி லைபிலிட்டி ரிவர்ஸ் ஆகிற நேரம் என்னது? அவருடைய லிமிட்ல திருப்பி அந்த 300,000 ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். சரியா? 300,000 ஜீரோ ஆகி அந்த லிமிட் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். இங்க ஓபன் பண்ற எல்சி என்னது? திருப்பி இங்க டாக்குமெண்ட்ஸ் வரும். A2 டாக்குமெண்ட்ஸ் வரும். அங்க என்னது? லோன் நம்பர் 2. பிறகு இங்க எல்சி ரிவர்ஸ் பண்ணப்படும். பிறகு அங்க A3 மூன்றாவது எல்சி. அப்ப முதலாவது எல்சி, 2வது எல்சி, 3வது எல்சி, 4வது எல்சி, அப்படி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு எல்சி ஓபன் பண்ணி கொண்டே போகலாம். காரணம், ஒவ்வொரு மாதத்தின் பின்பும் அந்த எல்சி லைபிலிட்டி ரிவர்ஸ் பண்ணப்படும். ஒரு லைபிலிட்டி ரிவர்ஸ் ஆகி அது என்ன லைபிலிட்டியாக மாற்றீடு செய்யப்படுது? எல்சி டு எஸ்டிஎல், ஆவண கடிதம் குறுங்கால கடன் வசதியாக மாற்றீடு செய்யப்படும். சரியா? எல்சிக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை பே பண்றதுக்கு லோன் கொடுக்கணும். அப்ப எல்சியை ரிவர்ஸ் பண்ணி போட்டு அதை நீங்கள் லோன் லைபிலிட்டிக்கு மாற்றும். சரியா? ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு மாதம் எக்ஸ்போர்ட் நடக்குது. அதுக்கு உங்களுக்கு 300,000 பவுண்ட்ஸ் இருந்தா போதும். அப்ப முதலாவது மாதம், 2வது மாதம், 3வது ஒவ்வொரு மாசமும் 300,000 பவுண்ட்ஸ் இருந்தா போதும். சரியா? அப்ப தேவையான வசதி 300,000 pounds into number of times or number of LC1. That is 300,000 pounds. சரியா? இது முதலாவது எல்சி வந்து லேஸ். ரைட்? கொஞ்சம் அங்கால போவதான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்த 2வது, நான் சொன்ன முதலாவது கேள்வி 2வது பகுதி என்னது? எவ்வளவு லோன். 2வது என்னது? மூலப்பொருள் ஏயிற்கான குறுங்கால கடன் வசதி. என்ன ஹெடிங் வந்து மூலப்பொருள் ஏயிற்கான குறுங்கால கடன் வசதி. ரைட்? ஷார்ட் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டி. ஃபெசிலிட்டி நம்பர் 2, ஷார்ட் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டி ஃபார் ரா மெட்டீரியல் ஏ.
அது முதலாவது கேள்வியே 2 பகுதி. உங்களோட கேள்வி மூலப்பொருளையும் இறக்குமதிக்கான வசதிகளின் ஒரு பொதி. அங்க பொதியில 2 அம்சங்கள், ஒன்று எல்சி, ரெண்டாவது லோன். எல்சி ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்ஸா வந்தோடனே நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை பே பண்ணணும். அப்ப எல்சியை ரிவர்ஸ் பண்ணி அதை லோனுக்கு கன்வெர்ட் பண்றீங்க. சரி, இப்ப எவ்வளவு லோன் கொடுக்கும்? இப்ப எவ்வளவு லோன் ஃபெசிலிட்டி தேவை? பார்ப்போம் எவ்வளவு லோன் ஃபெசிலிட்டி தேவை. இங்க பாத்தீங்கன்னா முதலாவது எல்சி டாக்குமெண்ட்ஸ் வருது, முதலாவது லோன் கொடுக்க போறீங்க. அப்ப இங்க இந்த 300,000 அப்போ எல்சி தான் லோனா மாத்துறீங்க. இப்ப பெருமதி மாறாது, பெருமதி 300,000. அப்போ கேள்வி எத்தனை மடங்கு? 1 மடங்கா லோனா, 2 மடங்கா, 3 மடங்கு வசதி உங்களுக்கு தேவை. சரியா? அப்ப எல்சி டாக்குமெண்ட்ஸ் அது லோனு கன்வெர்ட் பண்ணப்படும். இப்ப இந்த லோன் கொடுக்கிற லோன், நீங்க லோன் கொடுத்த பிறகு லோன் டியூ ஆகிற நேரம் என்ன செய்வீங்க? திருப்பி லோன் கொடுப்பீங்களா? லோன் டியூ ஆகிற நேரம் திருப்பி லோன் கொடுக்கலாமா? எக்ஸப்ட் உங்களோட ஃபெசிலிட்டி ரீஸ்ட்ரக்சர் நேரம் தான் அந்த மாதிரி நாங்கள் செய்யறது. மற்றபடியானது ஒரு லோனை செட்டில் பண்றதுக்கு நாங்கள் லோன் கொடுக்கறது இல்லை. அப்ப லோன் கொடுத்து லோன் டியூ ஆகிற நேரம் அந்த லோனை பே பண்ணணும். யார் பே பண்ணணும்? உங்களுடைய வாடிக்கையாளர். இப்ப அவர் எப்படி பே பண்ண போறார்? அப்ப முதலாவது லோன், அந்த லோனுக்குரிய பெறுமதி உங்களுக்கு தெரியும். முதலாவது லோன் 300,000 pounds. சரியா? இதுதான் 300,000 கூடிய முதலாவது லோன். சரியா? அது அவர் எப்ப பே பண்ணணும்? அவர் பே பண்றதுக்கு என்னது? எப்ப அவருக்கு காசு வரப்போ, அவருக்கு ஏற்றுமதி வருமானத்தின் மூலம் தான் இப்ப இந்த லோனை பே பண்ணும். சரியா? இந்த லோனை பே பண்றதுக்கு எப்ப அவருக்கு தேவை கால அவகாசம்? இந்த மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்யறது. சரியா? மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்யறது. இதுதான் கூட 3 மாதத்துல எக்ஸ்போர்ட் நடக்குது. சரியா? இங்கதான் மூலப்பொருளை முடிவு பொருளா மாற்றி அவர் எக்ஸ்போர்ட் செய்யறார். எக்ஸ்போர்ட் செய்த உடனே அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை கொண்டு பேங்க்ஸ்ல கொடுப்பார். இந்த மூலப்பொருளை 3 மாதத்துல அவர் முடிவு பொருளா மாத்தி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார். எக்ஸ்போர்ட் பண்ண உடனே இது கணக்குல எடுவோம். ரைட்? எக்ஸ்போர்ட் பண்ண உடனே டாக்குமெண்ட்டை கொண்டு பேங்க்ல கொடுக்குறேன். நான் சொன்ன எக்ஸ்போர்ட்டுக்குரிய ஒரே ஒரு வசதி ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு வசதி, எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ். அப்ப இந்த இடத்துல பேங்க் இவருடைய பில்ல பர்ச்சேஸ் பண்ணு. அவ்வளவு பர்ச்சேஸ் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பில்லுடைய பெறுமதியும் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் 500,000 கூடிய எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட். அப்ப முதலாவது எக்ஸ்போர்ட்டுக்குரிய காசு உடனே பேங்க் பர்ச்சேஸ் பண்ணி அவருடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணு. அப்ப இந்த பாயிண்ட்ல அவருக்கு காசு வரப்போகுது அக்கவுண்ட். அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் அவர் காசு கையில இல்லாம இருப்பார். சரியா? அப்ப கூட கேள்வி என்னது? இங்க இருந்து இங்க வரைக்கும் நடக்கிற அவ்வளவும் வங்கியோட வசதி அமைப்பு. இந்த பாயிண்ட்ல தான் அவர்கிட்ட கைக்கு காசு வருது. முதலாவது லோன் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எப்ப கொடுக்கணும்? 3 மாசத்துக்கு ஷார்ட் டேர்ம் லோன் 1, 2, 3. இப்ப நீங்க லோன் கொடுக்கறதையும் சொல்லணும். எக்ஸாம்பிள் என்னது? 3 months புரிய ஷார்ட் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அவருக்கு இங்க காசு வர போறது இல்ல, இங்க காசு வர போறது இல்ல. 3வது மாதத்துலாம் காசு வரப்போகுது. அப்ப முதலாவது லோன் அவருக்கு 3 monthsக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கும். சரியா? ரைட். அப்ப அதுல என்ன விளங்குது? இது முதலாவது ஷார்ட் டேர்ம் லோன், இது இரண்டாவது ஷார்ட் டேர்ம் லோன்,
அதே மாதிரி இங்க உங்களுக்கு மூன்றாவது ஷார்ட் டேர்ம் லோன் வரும். நாலாவது ஷார்ட் டேர்ம் லோன் வருமா? இல்ல, இங்க அவருக்கு காசு வருது. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அவருக்கு எத்தனை மடங்கு குறுங்கால கடன் வசதி அளிக்கப்பட வேண்டும். அந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். 1 2 3 எவ்வளவு ஷார்ட் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டி அவருக்கு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? மூன்று மடங்கு எவ்வளவு? 900,000 pounds. Right? அப்ப நீங்க இங்கே எழுத போறீங்க, ஹெடிங்க போடுவீங்க, மூலப்பொருள் ஏக்கான குறுங்கால கடன் வசதி. எழுதுறது என்ன போறீங்க? எழுதுறது முதலாவது லோன், அதற்குரிய கொடுப்பனை அவர் எப்ப செலுத்த முடியும்? 3 மாதங்களுக்கு பிறகுதான் என்னது ஏற்றுமதி வருமானத்திலிருந்து அதை செலுத்தத்தக்கதாக கூடியதாக இருக்கும். எனவே அவர் 3 கொடுப்பனவுகளை அல்லது 3 நாணய கடிதங்களுக்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு வங்கியிலிருந்து குறுங்கால கடன் வசதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். அவருக்கு தேவையான வசதி எவ்வளவு? தேவையான வசதி உங்களுக்கு தெரியும், ஒரு பில்லின் பெறுமதி ஜிடிபி 300,000. அதே மாதிரி 3 மடங்கு ஃபெசிலிட்டி கொடுக்கும். அப்ப ஜிடிபி 900,000 லோன் ஃபெசிலிட்டி. என்னென்ன லிமிட்? முதலாவது பார்த்தோம் எல்சி லிமிட் வந்து வெறும் ஜிடிபி 3 லட்சம். இப்ப அவருக்கு எஸ்டிஎல் லிமிட் எவ்வளவு? இந்த மாதிரி 3 மடங்கு ஜிடிபி 900,000 லிமிட். அப்ப நீங்க ஜிடிபி 900,000 லிமிட் அவருக்கு மார்க் பண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. அவருடைய முதலாவது பில்ல பே பண்ணுவீங்க, அப்ப அங்க 300,000 கழிப்படும். அப்ப இவருக்கு இன்னும் 600,000 லிமிட்டிடம் இருக்கு. இப்ப ரெண்டாவது பில் வரும், எப்பயும் பிரச்சனை இல்லை, 300,000 லோனை கிராண்ட் பண்ணுவீங்க, பேலன்ஸ் 300,000 இருக்கும். மூன்றாவது பில்லும் வரும், அதையும் பே பண்ணுவீங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இடம் இருக்கு. இந்த இடத்துல 0 ஆயிடும். இப்ப அடுத்த லோன் என்ன நடக்கும்? இந்த காசுல நீங்கள் முதலாவது லோனை ரிகவர் பண்ணுவீங்க. அப்ப ரிகவர் பண்ண பிறகு என்ன நடக்கும்? அந்த 300,000 திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். அப்படியானது தொடர்ந்து சுழற்சி முறை அடிப்படையில் நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் வார வரைக்கும் அந்த டயக்ராத்தை போட்டுட்டு அது வரைக்கும் தான் பார்ப்பீங்க கஸ்டமர் எவ்வளவு காலத்துக்கு அவுட் ஆஃப் பாக்கெட். அந்த கால அடிப்படை வரைக்கும் தான் வங்கியின் நிதி வசதி அவருக்கு தேவைப்படும். அவருக்கு எப்பொழுது ஏற்றுமதி உண்டியலின் மூலம் வருமானம் பெறப்படுதோ அதற்கு பிறகு அவர் அந்த வருமானத்திலிருந்து அதற்குரிய கொடுப்பனவுகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த லிமிட்ஸ் என்ன நடக்கும்? ரிவால்வ் சுழற்சி முறையில் மீள அளிக்கப்படும். ரெண்டு விளங்கிச்சா? ஒரு கணக்கை நான் வடிவா விளங்கப்படுத்துறேன். இந்த கணக்கு விளங்கிச்சோ இந்த கணக்கும் நீங்கள் பயமில்லாமல் எக்ஸாம்ல ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. தெரியும், நீங்கள் கூட பிரான்ச்சஸ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தியரி படிச்சு ரூல்ஸ் ஆர்டிகல்ஸை வாசிச்சு தியரி கேள்விகள் செய்யறது கஷ்டம். அதனால எக்ஸாம்ல இந்த 2 கணக்கையும் வடிவா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இந்த முதலாவது பகுதி வடிவா விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சா? எல்சி ஃபெசிலிட்டியும் லோன் ஃபெசிலிட்டி, மூலப்பொருள் ஏக்கான எல்சி கணிப்பீடு மற்றும் எஸ்டிஎல் கணிப்பீடு. ஏதாவது டவுட்ஸ்? எல்லாரும் ஓகேயா? என்ன எஸ் ஓ நோ? எல்சி to M areas, right? பாருங்க, இப்ப நீங்கள் ஓபன் பண்ற ஏசி 2 மாதத்துக்கு அரியஸ். இப்ப காட்டி சம்சுகா இந்த முதலாவது ஓபன் பண்ற ஏசி 2 மாசத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி தரவு தரப்படும்.
அப்ப முதலாவது எல்சியில ஓபன் பண்ற எல்சிக்குரிய டாக்குமெண்ட்ஸ் 2 மாதத்துக்கு பிறகுதான் வரப்போகுது. அப்ப 2 மாதம் வரைக்கும் உங்களுடைய இந்த 300,000 எல்சி என்னது அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் ஓபன் பண்ற முதலாவது எல்சி 2 மாதம் வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங். எவ்வளவு காலத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங்க வச்சு கொண்டுதான் உங்களோட கேள்விக்கு அந்த விட வரும். 1 மாதம் அவுட்ஸ்டாண்டிங்டா ஒரு எல்சி, 2 மாதம் அவுட்ஸ்டாண்டிங்டா 2 எல்சி. அப்ப என்ன நடக்கும்? முதலாவது எல்சி இங்கதான் டாக்குமெண்ட்ஸ் வரப்போகும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்போர்ட் நடக்குது. அப்ப முதலாவது மாதத்துல நீங்கள் எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் வெறும் 300,000 கொடுத்திருந்தால் 2வது மாதம் வரைக்கும் காத்திருப்போம். உங்களுக்கு லிமிட்ல இடம் இல்லை. அப்ப என்ன நடக்கும்? அங்க நீங்கள் 600,000 பவுண்ட்ஸ் எல்சி ஃபெசிலிட்டி கொடுக்கும். ரைட், நல்ல கேள்வி. விளங்கிச்சாப்ப அப்ப எல்சி எவ்வளவு காலத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃபெசிலிட்டியும் ஒரு எல்சி ஃபெசிலிட்டியா இல்லாட்டி அது மாதிரி 2 மடங்கா இல்லாட்டா மாதிரி 3 மடங்கு. அப்ப அங்க 2 மாதத்துக்கு உங்களுக்கு எல்சி இருந்தால் நீங்கள் வழங்கணும் 600,000 பவுண்ட்ஸ். இந்தியா கணக்குல உங்களுக்கு 1 மாதம் தான் எல்சி அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. எல்சி ரிவர்ஸ் பண்ணப்படுது. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கலியா ரீஇன்ஸ்டேட் பண்ணும். 2 மாதம் முன்னாடி நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்றது சரி, அங்க கஸ்டமருக்கு வெயிட் பண்ண முடியாது. காரணம் ஏன்? அவருக்கு ஒவ்வொரு மாசமும் எக்ஸ்போர்ட் நடக்கும், அவருடைய பிசினஸ். அதை நீங்கள் இன்டரப்ட் பண்ண முடியாது. இதுதான் இங்க பிரச்சனை. வாடிக்கையாளருக்கு தேவையான விதத்துல வங்கியாளர்கள் அந்த நிதி வசதியை கட்டமைப்பு செய்யாவிட்டால் நீங்கள் கஸ்டமரை வாடிக்கையாளரை கஷ்டத்துல போடுறோம். இப்ப வெறும் 300,000 கொடுத்துட்டு 2 மாசம் எல்சி அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும்? அவருடைய ஃபெசிலிட்டி பீப்பிள்ஸ் பேங்க்ல இருந்தால் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டி வரும், இல்லாட்டி ஒரு பிரைவேட் பேங்க்கு போக வேண்டி வரும். காரணம் என்ன? அவருக்கு இப்ப ஃபெசிலிட்டி பத்தாது. அங்க யார் டப்புல பேங்க் டப்புல அவர்கிட்ட உண்மையில அந்த சைக்கிளை வடிவா விளங்கி அவருக்கு அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்க. அதனால என்னது, நீங்க கஸ்டமரை கஷ்டத்துல போடுறீங்க. அப்ப இப்போ நீங்கள் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் பண்ண நேரம் பார்க்கணும், இந்த சைக்கிள் எப்படி ஒர்க் பண்ணு. அவருக்கு ஒரு எல்சி தேவையா, 2 எல்சி தேவையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிமிட்டை மார்க் பண்ணணும். நீங்கள் லிமிட் மார்க் பண்றதுக்கு என்னது, I can't provide 300,000 GP loan each 3 months. 300,000 for என்ன விளங்கல மைவில் என்ன காட்டுங்க? 300,000 என்ன லோன் என்ன கேக்குறீங்க? விளங்கல மைவில். 300,000 லோன்ல 3 மடங்கு கொடுக்காம சார், 300,000 லோன்ல 3 மடங்கு கொடுக்காம ஒவ்வொரு மாதம் மைவிலி கொடுக்காங்க. 300,000 லோன்ல லோன் அமௌண்ட் விளங்க இல்லையா? என்ன மாதிரி லோன் ஃபிகர் வந்தது யாருக்கு விளங்க இல்லை? மைவிலி என்ன டவுட்? இப்போ உங்களுக்கு லோன் மைட் நாட் வர்க்கிங் ரைட், ஓகே. ஏன் மைவிலி என்னண்டா, இப்ப உங்களுக்கு லோனை கொடுத்து போட்டு உங்களுக்கு காசு வரணும் அதை செட்டில் பண்றதுக்கு. அவருக்கு எப்ப காசு வரப்போகுது, அந்த எக்ஸ்போர்ட் 3 மாசத்துக்கு பிறகுதான் அவர் அந்த எக்ஸ்போர்ட் பில்லை கொண்டு பேங்க்ல கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சொல்றாரு. அது வரைக்கும் காசு இல்லை, சரியா? அப்ப நீங்கள் இந்த முதலாவது இதை வச்சு கொண்டுதான் பார்க்கணும், ரைட்? இந்த டயக்ராம்ல அவருக்கு 3 மாசத்துக்கு பிறகுதான் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வரப்போகுது. அப்ப முதலாவது லோனை செட்டில் பண்றதுக்கு 3 மாசம் தேவை. நீங்க 3 மாசத்துக்கு லோனை கொடுத்தே ஆகணும். திருப்பி 1 மாசத்துக்கு லோனை கொடுத்தா நடக்கும்? 1 மாசத்துக்கு அவர் எங்க போறது? அவர்கிட்ட காசு இல்லை. அவர் என்ன செய்வார்? அவர் வேறொரு பேங்க்ல போய் லோனை போட்டுட்டு அந்த காசை கொண்டு வந்து உங்களுக்கு தரணும்னு செட்டில் பண்றது, சரியா? நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு இந்த அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு பொதி கட்ட நேரம் அந்த வசதியை இந்த சைக்கிள் மூலமாக வடிவா விளங்கி நீங்கள் அவருக்கு ஃபெசிலிட்டியை கொடுக்கும், சரியா? இதான் திருப்பியான ரொட்டேஷன், அதாவது ரிவால்விங் பேசிஸ்ல அவருக்கு நீங்கள் இந்த வசதிகள் அளிப்பீர்கள். அப்ப கட்டாயங்கள் 900,000 பவுண்ட்ஸ் லோன் கொடுக்கணும், இல்லாட்டி முதலாவது பில்லை பே பண்ணி போட்டு அவர் பார்த்து கொண்டு இருக்கணும், காசு இல்லை. இங்க ஒரு பில் வரும்,
இங்க ஒரு பில் வரும். இங்க பில் வர்றதுக்கு பிரச்சனை இல்லை. என்னது அவட முதலாவது லோனை நீங்கள் ரிகவர் பண்ணுவீங்க. ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? ஐ வில் ஓகேயா? ரைட். கணக்க வடிவ விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஈஸியாக ஸ்கோப் பண்ணக்கூடிய ஒரு இது. ரைட். எழுதுறத பத்தி பெருசா நீங்கள் இங்க பாடமாக்கி எழுத தேவையில்லை. ரைட். உங்களுக்கு விளங்குற இதுல எழுதலாம். அந்த படத்தை எப்படி போட்டு அந்த படத்துல எப்படி நீங்கள் கிரகிக்கணும் கூட அந்த பெருமானத்தை கிரகிக்கும் தன்மையை தான் நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளும். அடுத்த இரண்டாவது பகுதி மூலப்பொருள் பியின் இறக்குமதிக்கான மறைமுக நிதியியல் வசதிகளின் ஒரு பொதியை கட்டமைத்து. ரைட். மூலப்பொருள் பிக்கான மறைமுக நிதியியல் வசதி. இங்கேயும் பாத்தீங்கன்னா மறைமுக நிதி வசதி இன்டிரெக்ட். ரைட். தெரியும் ஃபெசிலிட்டிஸ் பொதுவாக டைரக்ட் ஃபெசிலிட்டி அடுத்து இன்டிரெக்ட் ஃபெசிலிட்டி. மறைமுக நிதி திருப்பி உங்களுக்கு இருக்கிறது இந்த மூலப்பொருள் பிக்கான எல்சி எவ்வளவு? ரைட். அடுத்து எக்ஸெப்டன்ஸ் எவ்வளவு? நான் சொன்னேன் யூசன்ஸ் எல்சியில லோன் கொடுக்க முந்தி நீங்கள் ரெண்டு வசதியை பார்க்கணும். ஒன்று எல்சி, மற்றது ஏற்றுக்கொள்ளல் வசதி. இந்த ரெண்டு தான் மறைமுக வசதி. நீங்கள் லோன் கொடுக்கிற நேரம் என்ன தவிர டைரக்டா கொடுக்குறீங்க. ரைட். அதை நாங்கள் டைரக்ட் ஃபெசிலிட்டி சொல்லுவோம். இந்த இது ரெண்டும் இன்டைரக்ட், எல்சியும் எக்ஸெப்டன்ஸ். அதை ரெண்டையும் தான் நாங்கள் இப்ப கணிப்பிட போறோம். ரைட். மூலப்பொருள் பிக்கான இந்த மறைமுக வசதி. நல்லா பாப்போம். முதலாவது மூலப்பொருள் என்ன ஃபெசிலிட்டி? யூசன்ஸ் எல்சி ஃபெசிலிட்டி ஃபார் ரா மெட்டீரியல் பி. ரைட். அளவு 60 days from BL date. அதான் உடைய ஹெடிங். ரைட். மூலப்பொருள் பிக்கான 60 நாட்கள் கப்பலேற்றப்பட்ட திகதியிலிருந்து வழங்கப்படும் தவணைக்கால ஆவண கடிதம் வழங்கும் வசதி. சரியா? ஹெடிங் கூட நீங்கள் உங்களுக்கு விளங்குற மாதிரி ஹெடிங் எழுதலாம். சரியா? ஃபெசிலிட்டி நம்பர் 3. நாங்கள் ஏற்கனவே ரெண்டு ஃபெசிலிட்டி பார்த்தோம். ஸோ ஃபெசிலிட்டி நம்பர் 3 என்னது? யூசன்ஸ் எல்சி ஃபார் ரா மெட்டீரியல் பி. என்ன அடிப்படை? 60 days from BL date. ரைட். இப்போ இங்க நடக்குது சொல்லுங்கள் எவ்வளவு எல்சி தேவை? உங்களுக்கு முதலாவது ஏ விளங்கி இருந்தால் இந்த படத்தை பார்த்து உடனே சொல்லலாம். உங்களுக்கு இப்ப பி எவ்வளவு தேவை? எல்சி ஃபெசிலிட்டி. நாங்கள் ஏ பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு தெரியணும். பி இம்போர்ட் பண்றதுக்கு நீங்கள் எவ்வளவு எல்சி ஃபெசிலிட்டி கொடுப்பீங்க? Maybe 100,000. Anchuga 100,000, right? All agreed for 100,000. Yes. அது பிரச்சனை இல்லை. ஏன் 100,000? நாங்கள் மூலப்பொருள் பிக்கு போறோம். நம்முடைய முதலாவது எல்சி ஓபன் பண்றீங்க. 2 வீக்ஸ்க்கு முதல் ஷிப்மெண்ட் செட் முதல் 2 வீக்ஸ்க்கு ஓபன் பண்றீங்க. பிற டாக்குமெண்ட்ஸ் வந்து சேர மேலும் 2 வீக்ஸ். அப்ப 1 மந்த்ல உங்களுக்கு இந்த பி குரிய டாக்குமெண்ட்ஸ் வருது. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் வருது. ரைட். பி 1 குரிய டாக்ஸ், முதலாவது எல்சி குரிய டாக்ஸ் வருது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க? இது யூசன்ஸ் எல்சி. ஏல பார்த்தோம் டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே பே பண்ணணும். இங்க டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே என்ன செய்யணும்? பேங்க்ல என்ன செய்யணும்? டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே acceptance. Yes.
அப்ப நாங்கள் பொதுவா பேங்க்ல என்ன செய்வோம்னா ஒரு யூஸ் அண்ட் செல்சில டாக்குமெண்ட் வந்த உடனே பேங்க்ல இருக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எங்கட ஸ்டாண்டர்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அல்ல சோல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கஸ்டமருக்கு கொடுக்கும் ரைட் எல்சி டாக்குமெண்ட்ல வந்த பிறகு எங்கட பேங்க் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கஸ்டமருக்கு கொடுக்கும் சரியா அப்ப நாங்கள் பேங்க் இதுல சைன் பண்ணி போட்டு எங்கட கஸ்டமருக்கு இதுல சைன் பண்ண சொல்லுவோம் accepted for payment எங்கட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல கஸ்டமர் சைன் பண்ணுவார் ரைட் நான் இந்த மாற்றுண்டியலை இந்த திகதியில் செலுத்துவதற்கு ஏற்றுக்கொண்டேன் அப்படி அவர் எக்ஸெப்ட் பண்ண பிறகு நாங்கள் இந்த எல்சியை கன்வெர்ட் பண்ணுவோம் acceptance facility அது எங்கட இன்டர்னல் ஃபெசிலிட்டி ரைட் எங்களுடைய உள்ளக ஒரு செயற்பாடு நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் உடனடியாக பே பண்ண மாட்டோம் அந்த எல்சியை ரிவர்ஸ் பண்ணி அதை நாங்கள் எல்சியை லோனுக்கு மாத்திரம் சைட்ல எல்சியை நேரா டிரெக்டா லோனுக்கு மாத்திரம் இங்க நடக்கும் எல்சிபி எக்ஸெப்டன்ஸுக்கு மாத்தி பிறகுதான் லோனுக்கு மாற்றும் அதுதான் உங்களுக்கு விளங்கணும் சைட் எல்சிக்கு வந்தா 2 வசதி யூசர் எல்சிக்கு வந்தா 3 வசதி அது கணக்கை பொறுத்து நீங்கள் அந்த வசதிகளை மாற்றீடு செய்யும் அப்ப இங்க முதலாவது பி குரிய டாக்குமெண்ட் என்ன செய்வீங்க acceptance number 1 right acceptance number 1 the document வந்த உடனே accept பண்ண போறோம் right இப்ப நாங்கள் right அப்ப என்ன நடக்கும் இதுல பெறுமதி 100,000 எல்சி ஓபன் பண்ணி ஒரு மாசத்துல டாக்குமெண்ட் தருது நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்ப எல்சி liability ஒரு மாசம் தான் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த ரிவர்ஸ் பண்றேன் இப்ப இங்கேயும் ஒரு மாதம் தான் அவுட்ஸ்டாண்டிங் எப்ப எவ்வளவு காலம் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு மாதம் அப்ப உங்களுக்கு தேவையான எல்சி ஃபெசிலிட்டி மேலவு 100,000 into 1 ஏன் ஒரு எல்சி தான் தேவை அப்ப ஜிபிபி 100,000 இப்ப எல்சி காண்றது பெரிய கஷ்டம் இல்லை உங்களுக்கு எப்ப டாக்குமெண்ட்ஸ் வருதோ அப்பதான் நீங்க அதை வேற ஒரு லைப்ரரிக்கு மாத்த போறீங்க அப்ப அது ஒரு மாதமா இருந்தா ஒரு எல்சி 2 மாதமா இருந்தா 2 எல்சி சரியா அப்ப அதான் அந்த தொகையால பேருக்கு போடுறது மேல 3 லட்சம் மாதிரி இங்கேயும் 1 லட்சம் ரைட் அப்ப அது ஈஸி அப்ப இங்க மறைமுக நிதி வசதிகள்ல முதலாவது எல்சி ஃபெசிலிட்டி பார்த்தோம் 100,000 அடுத்தது ஏற்றுக்கொள்ளல் வசதி ரைட் அப்ப இங்க அடி போடுவீங்க திருப்பி மூலப்பொருள் மூல வசதி 4 இப்ப ஃபெசிலிட்டி 4 மூலப்பொருள் பி க்கான ஏற்றுக்கொள்ளல் வசதி மூலப்பொருள் பி க்கான ஏற்றுக்கொள்ளல் வசதி அந்த ஏற்றுக்கொள்ளலும் என்னது திருப்பி உங்களோட யூஸ் அண்ட் செல்சில தான் தங்கி இருக்கு 30 நாள் எல்சிண்டா 30 நாளைக்கு ஏற்றுக்கொள்வேன் 60 நாள் எல்சிண்டா 60 நாளைக்கு ஏற்றுக்கொள்வார் 90 நாள் எல்சிண்டா 90 நாளைக்கு ஏற்றுக்கொள்வார் அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளல் வசதியும் உங்களுடைய யூஸ் அண்ட் எல்சி டெனரோட போகும் சரியா ஆனால் இங்க என்ன வித்தியாசம் 60 நாட்கள் கப்பலேற்றப்பட்ட திகதியில் இருந்து பே பண்ண போறீங்க சரியா அப்ப என்ன சொல்லுங்கள் இந்த முதலாவது எக்ஸ்பெக்டன்ஸ் எப்ப டியூ ஆகும் இப்ப எத்தனை எக்ஸெப்டன்ஸ் யாராவது சொல்லலாமா எனக்கு ஏற்றுக்கொள்ள எவ்வளவு தேவை எத்தனை வசதி தேவை ஏற்றுக்கொள்ள அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் ஏற்றுக்கொள்ள நீங்க சொன்னீங்க எல்சி 100,000 ஓகே 100,000 பவுண்ட்ஸ் இப்ப இந்த பி குரிய ஏற்றுக்கொள்ளல் வசதி எவ்வளவாக இருக்க போகுது எவ்வளவாக இருக்க போகுது ஏற்றுக்கொள்ளல் வசதி 100,000 காணுமா இல்லாட்டி அது மாதிரி 2 மடங்கு தேவையா இல்லாட்டி அது மாதிரி 3 மடங்கு தேவையா எவ்வளவு தேவை மைவேலி சஞ்சிகா 100,000 Archana 200,000 Sanchika right
200,000 2 2 மடங்கு அல்லது 2 லட்சம் பெறுமதியான ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ். ரைட், பாப்போம் எப்படி. நீங்க சில நேரம் படத்தை பார்த்தும் நீங்கள் உடனடியாக தெரிவு செய்ய முடியாது. நீங்கள் அடுத்த ஃபெசிலிட்டியே பார்க்கணும். இப்ப இது எக்ஸெப்ட் பண்ணி எப்ப டியூ ஆக போகும். ரைட், முதலாவது பில்ல எக்ஸெப்ட் பண்றீங்க. உங்களுக்கு கேள்வி இந்த காலப்பகுதி வரைக்கும் எத்தனை எக்ஸெப்டன்ஸ். ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பார்க்க போறது இந்த எக்ஸ்போர்ட் பில்லோட தொடர்பு படுத்தி. ரைட், இந்த கால அடிப்படையில தான் நாங்கள் பார்த்தோம் எத்தனை ஏஎல்சி ஓபன் பண்ணணும், எத்தனை பிஎல்சி ஓபன் பண்ணணும், எத்தனை ஏக்குரிய எஸ்டிஎல் வழங்கணும். அதே மாதிரி இப்ப எத்தனை பிக்குரிய எக்ஸெப்டன்ஸ் வழங்குவோம், எத்தனை பிக்குரிய எக்ஸெப்டன்ஸ் வழங்குவோம். ரைட், இங்க என்ன நடக்கும், இந்த ஏ பி இங்க வந்து முதலாவது எக்ஸெப்ட் பண்ணணும். பிறகு ரெண்டாவது எல்சி நீங்க இங்க ஓபன் பண்ணுவீங்க, B2 எல்சி இங்க அது எங்க வரும், இங்க வரும். அப்போ உங்களுடைய எக்ஸெப்டன்ஸ் 2. பிறகு அடுத்து எங்க வரும், எக்ஸெப்டன்ஸ் 3. இந்த படத்தை பார்த்தோம்னா நீங்க நினைக்கலாம் 3 வருது. அப்ப ஏன் மைவிலி 2ன்னு சொன்னீங்க, அர்ச்சனா ஏன் 2ன்னு சொன்னீங்க. படத்துல உங்களுக்கு 3 பில் வரப்போகுது. 60 days. ரைட், அந்த 60 days அப்படி அந்த டெனரை வச்சு கொண்டு எடுக்க கூடாது. ரைட், 60 days டெனர் வந்து அந்த 2 மாதத்துல பே பண்றது. ரைட், உங்களுக்கு எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வசதி தேவைப்படும். உதாரணத்துக்கு முதலாவது எல்சி ஓபன் பண்ணா 1 மாசத்துல டாக்குமெண்ட் வரும், அதை ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் இங்க ஓபன் பண்ற எல்சி இங்க டாக்குமெண்ட்ஸ் வரும், அதை ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் இங்க ஓபன் பண்ற எல்சி இங்க டாக்குமெண்ட்ஸ் வரும், ஏற்றுக்கொள்ளும். இந்த படத்துல 3 பேர், ஆனா உண்மையில எங்களுக்கு 3 தேவையா, அதான் நாங்க பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு அடுத்த கேள்வி, இந்த முதலாவது எக்ஸெப்டன்ஸ் எப்ப டியூ ஆகும். இது உண்மையில உங்களுடைய அடுத்த 3வது பகுதிக்குரிய விடையோட நாங்கள் சேர்த்து பார்க்க போறோம். சரியா, 3வது கேள்வி என்னது, 3வது கேள்வி மூலப்பொருள் பியின் இறக்குமதிக்கான கப்பலேற்றத்தின் பின்னரான வசதி ஒரு பொதி கட்டமைப்பு, அதுதான் உங்களுடைய லோன். ரைட் ரைட், அப்ப இந்த படத்தின் பிரகாரம் முதலாவது எக்ஸெப்டன்ஸ் எப்ப டியூ ஆக போகுது, எப்ப டியூ ஆக போகுது, எப்ப டியூ ஆகுது, எங்க வரும் டியூ, முதலாவது 3rd month. தேர்ட் மந்தா முதலாவது எக்ஸெப்டன்ஸ் எங்க டியூ ஆகும். சரியா, 3rd month தான். டெண்டரை பாத்தீங்கன்னா இங்க என்னது 60 days from BL date. என்ன, ரெண்டாவது எல்சி டெண்டர் வந்து 60 நாட்கள் கப்பலேற்றப்பட்ட திகதியில் இருக்கு. இங்க பில் வருது, இந்த பில்லுக்குரிய நாங்க இப்ப டியூ டேட்டை பார்க்க போறோம். அடுத்த கேள்வி, எப்ப டியூ ஏற்றுக்கொள்றார், நான் எந்த டேட்ல பே பண்ண போறேன். சரியா, நான் சொன்னேன் சும்மா 60 நாள் தந்திருந்தால், சில நேரம் இது உங்களுடைய 60 டேஸும் எஸ் 45 days. ரைட், இந்த 60 டேஸும் 60 days பிஎல் தந்தா சில நேரம் உங்களுக்கு பொருந்தலாம். அந்த இதை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்பவும் கணக்கு செய்யக்கூடாது. நீங்கள் எப்பவும் அந்த டேட்டா உரிய முறையில பார்க்கணும். எப்ப 60 days from BL date என்றால் இதான் உங்களுடைய ஷிப்மெண்ட் டேட், இதான் உங்களுடைய ஷிப்மெண்ட் டேட். அப்ப இந்த ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து தான் 60 நாள். அப்ப இங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 15 நாள் இருக்கு. ரைட், மாசத்துல அரைவாசி 15 நாள். இங்க இருந்து இங்க உங்களுக்கு தெரியும் 30 நாள்.
அப்ப 30 15 45 இங்கால ஒரு 15 தான். சரியா? இதுதான் எங்க வரப்போகுது உங்களுடைய முதலாவது டியூ பி. சரியா? தந்தது காரணம் 60 days from BL date. இதான் உங்களுடைய ஷிப்மெண்ட். இந்த BL டேட்ல இருந்து சரியா நீங்கள் மெச்சூரிட்டி டேட் டியூ டேட்டை கால்குலேட் பண்ணணும். அப்ப இங்க 15 days இருக்கு, இங்கால 1 month இருக்கு, அப்ப 45 days, மேலும் 15 days. அப்ப என்னது உங்களுடைய 2வது மாதத்திற்கும் 3வது மாதத்துக்கும் நடுவுல உங்களுடைய முதலாவது பில்லை நீங்கள் பே பண்ணணும். அப்ப அந்த இடத்துல தான் உங்களுடைய பிக்குரிய முதலாவது லோனை வழங்க போகுது. சரியா? நீங்கள் இந்த எக்ஸாம்ல கூட இந்த படத்தை முதல் எடுத்தோடனே வந்த தரவுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் படத்தை போட்டுடலாம். போட்டுட்டு பிறகு கீழே ஒவ்வொரு ஹெடிங்கா போட்டு நீங்கள் அதை எழுதினீங்கன்னா சரி. இப்ப பிள்ளை விட மாட்டேன். முதல் படத்தை வடிவா கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? அப்ப முதலாவது பில்லுக்குரிய கொடுப்பனவு உங்களுடைய 2வது 3வது மாதத்துக்கும் இடையில வரும். அப்ப அந்த நேரத்துல நீங்கள் லோனை கொடுக்கிற நேரம் என்ன நடக்கும்? உங்களுடைய முதலாவது எக்ஸெப்டன்ஸ் ரிவர்ஸ் பண்ணப்படும். இந்த எக்ஸெப்டன்ஸ் வந்தால் லோனுக்கு கன்வெர்ட் பண்ணப்படும். சரியா? அப்ப முதலாவது எக்ஸெப்டன்ஸ் கன்வெர்ட் பண்றபடியால் உங்களுக்கு திருப்பி என்னது இது 3வது எக்ஸெப்டன்ஸ் தேவையில்லை. அப்ப இங்க கன்வெர்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு என்ன 2 எக்ஸெப்டன்ஸ் தான் தேவைப்படும். சரியா? இந்த பீரியட்ல இந்த முதலாவது எக்ஸெப்டன்ஸ் இங்க டியூ ஆகி நீங்க லோன் கொடுக்கிறபடியால் நீங்கள் 3வது எக்ஸெப்டன்ஸுக்கு போக தேவை. உங்களுக்கு தேவை 1 2. அப்ப ஏற்றுக்கொள்ளல் வசதி எத்தனை மடங்கு தேவை? 2 மடங்கு. அதாவது 200,000 pounds. சேம் ஒரு எல்சி இந்த வேல்யூ 100,000. உங்களுக்கு 2 எக்ஸெப்டன்ஸ் தேவைப்படுது. அப்ப மொத்தம் 200,000 pounds. வடிவா விளங்கிச்சா? ரைட். அடுத்த கேள்வி உங்களுடைய எஸ்டிஎல் ஃபெசிலிட்டி எவ்வளவு? எவ்வளவு எஸ்டிஎல் ஃபெசிலிட்டி? ரைட். முதலாவது எக்ஸெப்டன்ஸ் இங்க டியூ ஆகும், ஒரு லோன் கொடுக்கணும். பிறகு 2வது எக்ஸெப்டன்ஸ் இங்க எக்ஸெப்ட் பண்ணுவீங்க. ரைட். இங்க எக்ஸெப்ட் பண்ற நேரம் எது டியூ டேட்? இங்க ஷிப்மென்ட் நடக்குது இந்த இடத்துல 15 days, 15, இங்கால 30 45, இங்கால 15 days. இங்க டியூ ஆகும். உடைய பில் நம்பர் 2 டியூ. அந்த இடத்துல திருப்பி நீங்க என்ன செய்யணும்? STL நம்பர் 2. இந்த பாயிண்ட்க்கு பிறகு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, காசு வருது. அப்ப இந்த கேப்புக்குள்ள உங்களுக்கு 2 எக்ஸெப்டன்ஸ் வருது, 2 லோன் வருது. பிக்குரிய ஏற்றுக்கொள்ளல் வசதியும் 2 மடங்கு, குறுங்கால கடனும் 2 மடங்கு. இதை நீங்கள் வடிவாக அந்த படத்துல மார்க் பண்ணி கொண்டு போய் அதை குறிச்சிங்கண்டா நீங்கள் பிளவிட மாட்டீங்க. அதை விட்டு நீங்கள் சும்மா டெனரை வச்சுக்கொண்டு 60 days 30 days 1 2 பார்க்க கூடாது. சில நேரம் நீங்கள் எடுக்கிற அந்த எடுகோல் சரியாக வரலாம், சில நேரம் பிழைக்கலாம். கவனமாக நீங்கள் அந்த சிப் அண்ட் டேட் அந்த டேட்ல இருந்து பார்க்கணும் எங்க பில் டியூ ஆகும். அந்த பில் டியூ ஆகிற இடத்துல தான் நீங்கள் திருப்பி அதை லோனுக்கு மாற்றணும். சரியா? அப்ப ஏயை பொறுத்தவரையில எல்சி லோன் டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே பே பண்ணும். பியை பொறுத்தவரையில எல்சி acceptance loan. LC open பண்ண third acceptance avoided. Can you please tell again? when third acceptance due ஆகுது இந்த 4 எடுத்தோம்.
இது உங்களுடைய முதலாவது அக்செப்டன்ஸ். சரியா? முதலாவது அக்செப்டன்ஸ் டியூ ஆகுது இங்க. சரியா? முதலாவது அக்செப்டன்ஸ் இங்க டியூ ஆகுது. ஆனா உங்களுடைய மூன்றாவது அக்செப்டன்ஸ் எங்க வருது? இந்த டியூ டேட்டுக்கு பிறகு. இந்த டியூ டேட்டுக்கு பிறகு முதலாவது அக்செப்டன்ஸ் டியூ ஆகுற நேரம் நீங்க என்ன செய்றீங்க? அந்த அக்செப்டன்ஸ் 1 தான் லோனுக்கு கன்வெர்ட் பண்றீங்க. அப்ப இது என்ன நடக்கும்? இது ரிவர்ஸ் பண்ணப்படும். ரைட்? நீங்கள் ஏற்கனவே வழங்கிய அக்செப்டன்ஸ் 1 ரிவர்ஸ் பண்ணி லோனுக்கு கொடுக்குறீங்க. அதை விட உங்களுக்கு அக்செப்டன்ஸ் 2 தேவை. ஆனால் 3 இது தேவையில்லை. காரணம் இந்த லோனுக்கு மாத்திர இந்த அக்செப்டன்ஸ் 1 இடம் ஃப்ரீயா வரும். சரியா? உங்களுக்கு தெரியும் 2 பெருமதி 200,000. அப்ப அதுல ஒரு 100,000 ரிவர்ஸ் பண்ணப்படும். அப்ப திருப்பி உங்களுக்கு பேலன்ஸ் 100,000 இருக்கு. உங்களுக்கு மூன்றாவது இது தேவை. அப்ப உங்களுடைய அக்செப்டன்ஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் 200,000க்கு மார்க் பண்ணீங்கண்டா சரி. சரியா? இது லிமிட் மார்க் பண்றா என்ன அர்த்தம்? நீங்கள் கஸ்டமர்ட அசெட் அவருடைய நீங்க கொலாட்ரல் எடுக்கிறீங்க. கொலாட்ரல் எடுத்து போட்டு சும்மா நீங்கள் நினைச்ச மாதிரி ஹை வேல்யூக்கு லிமிட்டா மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நீங்கள் கொலாட்ரலை மார்க் பண்ணணும். அவரோட அசெட் வேல்யூ உங்களோட ஃபெசிலிட்டி வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் லிமிட்ஸ் மார்க் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் அடிஷனலி சும்மா கஸ்டமரோட ஃபெசிலிட்டியாக பிளாக் பண்ண இயலாது. சரியா? உண்மையில் அவருக்கு என்ன தேவை? 2 டைம்ஸ் 2 மடங்கு இருந்தால் போதும் உங்களுடைய அக்செப்டன்ஸ் ஃபெசிலிட்டி. என்ன செஞ்சுக்கோ விளங்கிச்சா? மூன்றாவதுக்கு ஓகே. மூன்றாவது நீங்கள் போக தேவையில்லை. காரணம் முதலாவது அதான் இந்த படத்தில் பார்க்கணும். நீங்கள் கொடுக்குற முதலாவது எப்ப ரிவர்ஸ் ஆகுது? எல்சி எப்ப அக்செப்டன்ஸா மாறுது? அக்செப்டன்ஸ் எப்ப லோனா மாறும்? இந்த ஒன்று இன்னொரு லைபிலிட்டியா மாறுற நேரம் அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்றீங்க. அப்ப ரிவர்ஸ் பண்ண நேரம் அந்த வேல்யூ திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். சரியா? இந்த கணக்குகளை நீங்க திருப்பி திருப்பி செய்யற நேரம் ஒரு 2-3 கணக்கு நீங்கள் உங்களோட பாட்டில் செய்யற நேரம் ஆட்டோமேட்டிக்கலியா உங்களுக்கு அந்த இது வரும். அந்த படத்தை மட்டும் நீங்கள் வடிவா போடவும். நாங்கள் பார்த்தோம் எஸ்டிஎல்எம் உங்களுக்கு 2 மடங்கு அக்செப்டன்ஸும் எஸ்டிஎல்எம் 2 மடங்கு அக்செப்டன்ஸும் 2 மடங்கு. ரெண்டுமே 100,000 into 2. 100,000 into 2. சரியா? இனி நாங்கள் பார்க்க போறது கடைசி உங்களுடைய 4வது பகுதி. 4வது பகுதி ஏற்றுமதி உண்டியலுக்கான கப்பல் ஏற்றத்தின் பின்னரான ஒரு பொதி. நான் சொன்னேன் ஏற்றுமதிக்குரிய ஒரே ஒரு வசதி என்னது? ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு வசதி. ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு வசதி. அதாவது எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ் ஃபெசிலிட்டி. நாங்கள் சுருக்கமா இபிபி சொல்லுவோம். இபிபி எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ் ஃபெசிலிட்டி. சரியா? இவங்களுடைய கடைசி வசதி ஏற்றுமதியுடன் வர ஒரே ஒரு ஃபெசிலிட்டி. நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது ஏபி மூலப்பொருட்களுக்கான இறக்குமதியுடன் தொடர்பான வசதிகள். அதுல தான் நாங்கள் பார்த்தோம் ஏக்குரிய எல்சி சைட், பிறகு ஷார்ட் டேர்ம் லோன், பி எல்சி யூசன்ஸ் அக்செப்டன்ஸ், பிறகு ஷார்ட் டேர்ம் லோன். அங்க மொத்தம் 5 ஃபெசிலிட்டி. இது உங்களுடைய 6வது ஃபெசிலிட்டி, ஃபெசிலிட்டி நம்பர் 6. ரைட்? இந்த ஃபெசிலிட்டி நம்பர் 6க்கு போறதுக்கு முதல் சில நேரம் இப்படியும் ஒரு உங்களுக்கு இந்த கணக்குல தர இல்லை. ரைட்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடைசி இந்த இதுக்கு பிறகு உங்களுக்கு தந்திருக்க தரவுல இந்த கடைசி இந்த 4வது பகுதிக்கு பிறகு சுங்கத்திலிருந்து பொருட்களை அகற்றுவதற்கான நேரத்தை புறக்கணிக்கவும் கப்பலேற்றங்களுக்கான ஏனைய அனைத்து செலவினங்களும் மற்றும் கட்டணங்களும் வாடிக்கையாளரின் சொந்த நிதிகளினால் மேற்கொள்ளப்பட்டது. இப்ப இதை விட வார எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கஸ்டமர் பேர் பண்றதுன்னு உங்களுக்கு தரவுல தந்திருக்கு. சரியா? சில நேரம் உங்களுக்கு இந்த கேள்வி இன்னொரு வசதியை கேட்கலாம். அதாவது இந்த இறக்குமதிகளை இம்போர்ட் ஷிப்மெண்ட கிளியர் பண்றதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணும். அப்ப அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு தந்து
ஒவ்வொரு இம்போர்ட் ஷிப்மெண்ட்டுக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி 10,000 பே பண்ணும். அந்த 10,000 பே பண்றதுக்கும் வங்கி வசதி அளிக்கணும் தந்திருந்தால் அங்க நீங்க பார்க்கணும் ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டும் எப்ப வருது, ரைட்? அந்த வார ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கும் நீங்க 10,000 கஸ்டம் டியூட்டி பே பண்ணணும். அப்ப எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்னு பார்க்கணும், அதுக்கு எத்தனை மடங்கு உங்களுக்கு தேவை, அதுக்கும் நீங்கள் சொல்லணும். சுங்க வரியை செலுத்துவதற்காக திருப்பி நீங்கள் வழங்குற வசதி ஒரு ஷார்ட் டேர்ம் லோனா இருக்கும். ஏக்கு தனியே கேட்கலாம், பிக்கு தனியே கேட்கலாம். சரி, அப்ப ஏ எத்தனை ஷிப்மெண்ட் வருது, பி எத்தனை ஷிப்மெண்ட் வருது. அப்ப ஏக்கு 3 ஷிப்மெண்டா 3 × 10,000 30,000, பிக்கு 3 ஷிப்மெண்டா 10,000 × 3 30,000. ரைட்? இது வரைக்கும் வந்து உங்களோட பேப்பர்ல அந்த மாதிரி இன்னும் வர இல்லை. அப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரியணும், அதை தனியா காணும். சரியா? ரைட். இப்ப நாங்கள் எக்ஸ்போர்ட்டை பார்ப்போம். ஒன்றையும் எக்ஸ்போர்ட் பில் இந்த பெறுமதி 5 lakhs. எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை இது டைரக்ட், ஈஸியாக காணக்கூடியது. உங்களுக்கு தெரியும் என்ன டேர்ம்ல எக்ஸ்போர்ட் நடக்குது, என்ன டேர்ம்ல எக்ஸ்போர்ட் செய்யறார், என்ன பேமெண்ட் டேர்ம், DA 60 days. Right, DA 60 days. DA 60 days என்ன அர்த்தம் தெரியும்? மூலப்பொருள் முடிவு பொருளாக மாற்றப்பட்டு ஷிப்மெண்ட் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் நடுவோல எடுக்கணும். இந்த டேட்ல தான் மூலப்பொருள் முடிவு பொருளாக மாற்றப்பட்டு உடனடியாக ஷிப்மெண்ட் மேற்கொள்ளப்படுது. அதே டேட்ல நீங்கள் போய் அந்த எக்ஸ்போர்ட் பில்ல பேங்க்ல கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சொல்றீங்க. அப்ப எக்ஸ்போர்ட் நடந்து 60 நாள்ல தான் உங்களுக்கு காசு வரப்போகுது. 60 days DA. அப்ப நீங்க அந்த எக்ஸ்போர்ட் பில்ல அனுப்பி எங்க அனுப்புவீங்க? வெளிநாட்டுக்கு, அந்த ஜெர்மன்ல உள்ள யூகேல உள்ள பேங்க்குக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப போறீங்க. அங்க போய் 60 நாள்ல தான் உங்களுக்கு காசு வரப்போகுது. 60 நாள் என்னது? 1 மாதம் 2 மாதம். அப்ப எக்ஸ்போர்ட் பில்ல பேங்க்குக்கு அவர் கொடுத்து 2 மாதங்களுக்கு பிறகுதான் என்னது ப்ரொசீட்ஸ் வரப்போகுது லண்டன்ல இருந்து. அப்ப 2 மாசத்துக்கு அவருக்கு கையில காசு இல்லை. உண்மையில அவர் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த காசு வர வரைக்கும் இருக்கிறோம்டா அவர் இன்னும் 2 மாசம் உட்கார்ந்து கொண்டிருக்கணும் காசு வர வரைக்கும். அதுக்காக தான் அவர் என்னது பேங்க்ல போய் சொல்றாரு, இல்ல எனக்கு இதை உடனே பர்ச்சேஸ் பண்ணும், இந்த ஏற்றுமதி உண்டிய, அதாவது முதலாவது எக்ஸ்போர்ட் பில்ல பர்ச்சேஸ் பண்ணும். அப்போ முதலாவது பில் வந்து 500,000 pounds. Right? பட்வால்வி இந்த எக்ஸ்போர்ட் பில் ஃபைனான்சிங் பர்ச்சேசிங் இவருக்கு எவ்வளவு தேவை, பேங்க் எவ்வளவு கொடுக்கும்? இங்கேயும் திருப்பி எல்சியை மாறித்தான் எத்தனை மடங்கு எவ்வளவு காலத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் அந்த கேள்விகளை நீங்க கேட்கும். எத்தனை மடங்கு கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? அர்ச்சனா 2 × 500,000. ஐவலி, முத்தராஜ், என்ன ஸ்டான்லி விளங்கிச்சா கணக்கு? ஸ்டான்லி ஆம் சார். ஓகேவா? ஓகே. மத்தாக்கள் என்ன சத்ததே காணும்? ராம்குமார், சுகீர்தன், கணக்கு விளங்குதா என்ன மாதிரி மத்தாக்கள்? ஓகேயா? ஓகே. ஸ்ட்ரக்சரிங் சுகீர்தன் ஓகேயா? ஆம் சார். ஓகே. ராம்குமார், ஸ்டான்லி ஓகே? ஓகே சார். 2 × 500,000 காஞ்சுகா, ரைட்? முத்துராஜ் எவ்வளவு எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ் ஃபெசிலிட்டி கொடுப்பீங்க? இதுவும் லேசு என்ன
தெரியும் முதலாவது எக்ஸ்போர்ட் பில் 500,000 பேங்க்ல கொண்டு வந்து கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சொல்றார். பேங்க்கும் பர்ச்சேஸ் பண்ணும். பர்ச்சேஸ் பண்ண நேரம் நாங்கள் கொடுக்குற ஃபெசிலிட்டி தான் ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு வசதி. அப்ப நீங்கள் போடணும் நிதி ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு வசதி. இங்கிலீஷ்ல எழுதுறா எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ் ஃபெசிலிட்டி. ரைட்? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அங்க எழுதுறது என்ன எழுதணும்? இந்த டயகிராத்தை பார்த்து எழுத போறீங்க. என்னது? முதலாவது ஏற்றுமதி உண்டியல் வழங்கப்பட்டு அது கொள்வனவு செய்யப்படும் பொழுது எவ்வளவு காலத்துக்கு நிலுவையில் உள்ளது? 2 மாதங்களுக்கு நிலுவையில் உள்ள. சரியா? ஆனா உங்களுக்கு தெரியும் டாட்ல சொன்னது எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்போர்ட் போகும். இது அவருடைய முதலாவது எக்ஸ்போர்ட், இது அவருடைய 2வது எக்ஸ்போர்ட், இது அவருடைய 3வது எக்ஸ்போர்ட். அப்படி ஒவ்வொரு மாதம் எக்ஸ்போர்ட் போய் கொண்டே இருக்க போகுது. அப்போ ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்போர்ட் போற நேரம் அவர் கொண்டு தருது. இது முதலாவது பில், 2வது பில், இது 3வது பில். அவர் ஒவ்வொரு மாதம் கொண்டு பில்ல கொடுப்பார் பேங்க்ல பர்ச்சேஸ் பண்ண சொல்லி. அப்ப முதலாவது பில்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினால் உண்மையில பேங்க்கு காசு வரப்போகுது ஆஃப்டர் 2 months. நீங்கள் வெறும் 500,000 ஃபெசிலிட்டி கொடுத்திருந்தால் என்ன நடக்கும்? அடுத்த மாசம் அந்த இது எக்ஸீட். அப்ப 2வது மாதம் பில் கொண்டு தானே நீங்க சொல்லுங்க இபிபி லிமிட் எக்ஸீடட். நடக்கும் அவருக்கு தேவையான காசு கிடைக்கும். அதுக்காக என்ன செய்யணும்? நீங்கள் அவன் டெபாசிட்ஸ் வர 2 மாசம் போறபடியா நீங்கள் இந்த 2 பில்லையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வசதி கொடுக்கும். சரியா? அதனால நீங்கள் கொடுக்க வேண்டிய வசதி 500,000 into 2 times 1 million எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கும். ஆனால் 3வது பில் பிரச்சனை இல்லை. காரணம் 3வது பில் வார நேரம் உங்களுடைய முதலாவது பில் ரிவர்ஸ் பண்ணப்படும். முதலாவது பில் ரிவர்ஸ் பண்ண உடனே என்னது அந்த 500,000 லிமிட் அவைலபிள். இங்க 500,000 அந்த 500,000 திருப்பி உங்களுடைய விதின் லிமிட் காண்பு. அப்ப இந்த எக்ஸ்போர்ட் பில்ல பொறுத்தவரை என்னது 60 நாளுண்டா 2, இது 90 நாளா இருந்தால் 3, இது 120 நாளா இருந்தால் 4. அங்கே என்னது எத்தனை மாதம் உங்களுடைய எக்ஸ்போர்ட் பில் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்க போகுது அந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸுக்கு அமைவாக நீங்கள் வழங்கப்படுற வசதியும் இருக்கும். சரியா? நீங்கள் 1 million sterling pounds ஃபெசிலிட்டி கொடுக்கும். சரியா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கணக்கு. வடிவா விளங்கி செஞ்சீங்கன்னா ஈஸியா இங்க மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு வழி இல்லை. அங்க யூசிபி ஆர்டிக்கல்ல நீங்கள் சரியாக ஆர்டிக்கலை கோட் பண்ணி ஆர்டிக்கல்ட கன்செப்ட் எழுதாட்டி உங்களுக்கு எவ்வளவு எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்காது. ஆனால் அந்த கணக்கை பொறுத்தவரையில ஒன்றும் பாடமாக்க தேவையில்லை. நீங்கள் இந்த டயகிராத்தை வடிவா விளங்கி போட்டு ஃபெசிலிட்டியை வடிவா சொல்லி அதுக்குரிய பெருமதியை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் கணக்கும் இந்த கணக்கும் செஞ்சாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 45 மார்க்ஸுக்கு 45 மார்க்ஸ். அது சொல்லணும் உங்களுக்கு யூஆர்சி யூஆர்சியை வடிவாக 26 உறுப்புடைகளையும் வடிவாக படிக்க சொல்லி சொன்னோம். ரைட்? நிறைய பேர் நம்ம எக்ஸாம் செய்கிறபடியால் மார்ச் அடுத்த பேப்பரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இதே டைப் ஒரு வித்தியாசம் இல்லை. அதாவது தரவுகள் வித்தியாசம் ஒழிய மற்றபடி கணக்கு ஒரே கணக்கு. சரியா? ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடிய 2 பேப்பர் எடுத்து உங்களுடைய எஸ்ஏ கல்வியில் எடுத்து செய்யக்கூடிய 2 கல்விகளையும் இந்த கல்விகள் நீங்கள் டைமை பண்ணி செஞ்சீங்கண்டா வடிவா ஈஸியாக 40 மார்க்ஸ் எடுக்கலாம். அதை விட நீங்கள் உங்களோட யூஆர்சி இன்கோடர்ம்ஸ் யூசிபி கொஞ்சம் டெக்னிக்கல்னு தெரியும். ரைட்? அடுத்த கிளாஸ்ல நான் 28 அதாவது தேர்ஸ்டே போய கிளாஸ் அன்றைக்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. அந்த கிளாஸ்ல நான் நம்மளோட எக்ஸாம் செய்கிறவங்களுக்காக கொஞ்சம் பாஸ்ட் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது தியரி பேப்பர்ஸ், அதாவது யூசிபி யூஆர்சி இன்கோடர்ம்ஸ் கொஞ்சம் கேள்விகளை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாமுக்கு போகிற ஒரு எக்ஸாம் முடிஞ்சன பிறகு நான் அடுத்த முறை செய்கிறார்கள் கொஞ்சம் தியரியில கூட மெனக்கடணும். என்ன ஓகே? அது நெக்ஸ்ட் கிளாஸ் Thursday. Okay.
ரைட். நாங்கள் யூஆர்சி யூசிபி இன்கோடர்ம்ஸ் ரைட், அந்த கேள்விகளை கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் 30th உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கா இந்த மாதிரி? 30th சாட்டர்டே ரைட் ரைட் ஓகே. 30th நான் பொதுவான கிளாஸ் இருக்கும், அப்போ அதை நீங்கள் ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். 31st ஒரு எக்ஸாம் படியால். ஓகே ரைட். ஏதாவது டவுட் இருந்தால் இன் டைம் கிளாரிஃபை பண்ணலாம். அப்போ இந்த மற்ற கணக்கிலே நீங்களே வீட்டை செஞ்சு பாருங்கள். இந்த ஆர்டர்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்றால் விடாமல் ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கணக்கையும் வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 கணக்கையும் கொஞ்சம் ஜென்ரலாக ட்ரேடை பற்றி கொஞ்சம் வாசிங்க. நான் சொல்கிறேன், அந்த இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஐசிசி, IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ரைட், கஸ்டம்ஸ், வேர்ல்ட் WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி கொஞ்சம் தியரி எதுகளுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரைட். பாஸ் பேப்பர்ஸில் இருக்கிற அந்த கேள்வியை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கொஞ்சம் தியரியை மனப்பாடம் பண்ணணும். ரைட். டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கேள்விகள் தான் இந்த ஆர்டிகல்ஸோட வர கேள்விகள். ரைட். அடுத்த கிளாஸில் நாங்கள் யூசிபி நாங்கள் ஆர்டிக்கலை வச்சுக்கொண்டு முழக்கர்கள் உங்களுக்கு அர்த்தம் இல்லை. நாங்கள் அந்த ஆர்டிக்கலோட வர கேள்விகளை கொஞ்சம் பார்ப்போம். இந்த மாதிரி URR யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட். ரைட். URDG பற்றி மிச்சம் கவலைப்படாமல் படிக்காதீங்க. ரெண்டா URDG உள்ளதிலே டெக்னிக்கல் கூட இது எஸ்ஏ கேள்வி வந்தாலும் அதை தொடாதீங்க. நீங்கள் லேசில் மார்க்ஸ் எடுக்க மாட்டீங்க URDG. ரைட் ரைட். இப்போ நாங்கள் மிச்சத்தை நெக்ஸ்ட் Thursday சந்திப்போம். 10:30 இதே டைம், 10:30 to 12:30. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.